தெரியுதுங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்லேருந்து பார்ப்போம். நான் ஓகே. வந்துட்டு 2021லேருந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இப்போ வரைக்கும் நான் கிளாஸ் எதுவுமே ஜாயின் பண்ணிக்கிறதே கிடையாது. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ நான் கொஞ்சம் விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்காக நான் வந்துட்டு இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் பண்ணுறது ஃபுல்லாகவே ஆப்ஷன்ஸில் பையிங் அண்ட் செல்லிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்னங்கிறது சிம்பிளாக பார்த்துருவோம். உங்களுக்கு ம். பேசிக்காக இந்த விஷயம்லாம் தெரியுமா இருக்கும், இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டன். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட் என்னன்னு பார்ப்போம். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு நார்மல் வெஜிடபிள் மார்க்கெட் மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டில் போய் எப்படி காய்கறி வாங்குவோம் விற்போமோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஷேர்ஸை வாங்குறோம் விற்கிறோம். ஒரு கம்பெனி எப்போ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு போதுமான கேபிட்டல் இல்லாத டைமில் அவங்க வந்துட்டு பப்ளிக்கு ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க பப்ளிக் வந்து அந்த ஷேரை வாங்குறப்போ, இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறோம்னா அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பார்ட்னர் ஆகிறோம். அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரும்போது நமக்கு ப்ராஃபிட் வருது, கம்பெனிக்கு லாஸ் வரும்போது நமக்கும் லாஸ் வரும். இதுதான் சிம்பிளாக ஷேர்ஸ். இதில் வந்து நமக்கு வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் கம்பெனி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னா நம்ம போய் ரிலையன்ஸில் பை பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு ப்ராஃபிட் வந்ததுமே செல் பண்ணிடுவோம். இதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு கம்பெனிக்கிட்டையும் ஸ்ட்ரைட்டாக போய் நம்மளால பையோ செல்லோ பண்ண முடியாத ரீசன்னால நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்க. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சின்னு சொல்லி 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறமா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு ஏஷியாலே ரொம்ப பழைய மார்க்கெட்டு. இது மும்பையில் லொக்கேட்டட் ஆயிருக்கு. இங்கே 5000க்கும் மேலான கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்எஸ்சி. என்எஸ்சினா வந்துட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ரொம்ப மாடர்னான மார்க்கெட். இப்போ நிறைய பேர் இங்கே தான் ட்ரேட் பண்ணுறாங்க, பிகாஸ் இங்கே தான் வால்யூம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு ட்ரேட் சூஸ் பண்ணுறோன்னா வால்யூம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த ட்ரேட் தான் நம்ம சூஸ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் நமக்கு மூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இண்டிசஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இண்டிசஸ்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்எஸ்சியில் இருந்தாலும் பிஎஸ்சியில் இருந்தாலும் நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் கரண்ட்டாக எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு, அப்பில் இருக்கா டவுனில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனியுமே ஓப்பன் பண்ணி க்ரீனா ரெட்டாங்கிறது பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸை குரூப் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு அந்த குரூப் இண்டிகேட் பண்ணுறது தான் வந்துட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இது எல்லாமே. இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் நிஃப்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சியோட டாப் 50 கம்பெனிஸ் வந்துட்டு நிஃப்டியில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிஎஸ்சியில் வந்துட்டு சென்செக்ஸில் வந்துட்டு பிஎஸ்சியோட டாப் 30 கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சிம்பிளாக நிஃப்டி மேலே போச்சுன்னா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் ப்ராஃபிட்டில் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நிஃப்டினா வந்துட்டு என்எஸ்சியோட டாப் 50 கம்பெனிஸ், சென்செக்ஸ்னா வந்துட்டு பிஎஸ்சியோட டாப் 30 கம்பெனிஸ். பேங்க் நிஃப்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, கொட்டாக், இந்த மாதிரி டாப் 12 பேங்கிங் செக்டர்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பேங்கிங் செக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ நமக்கு பேங்க்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டி மட்டுமே ட்ராக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டிங்கிறது வந்துட்டு பேங்க் நிஃப்டியை விட கொஞ்சம் பெருசு. இங்கே வந்து பேங்கிங் செக்டர்ஸுமே இருக்கும், ஆனால் பேங்க்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஃபினான்ஷியல் சம்மந்தமான எல்லா கம்பெனிஸுமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இருக்கும், அதுக்கப்புறம் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸும் இருக்கும். இப்போ எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி மாதிரி பேங்க்ஸும் இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐசி, ஹெச்டிஎஃப்சி லைஃப் மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இருக்கும். அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி லோன் கம்பெனிஸும் இருக்கும் ஃபின் நிஃப்டியில். ஃபின் நிஃப்டி வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ ஒரு சம்மரி டேபிள் மாதிரி பார்த்தோம்னா நிஃப்டி 50ல் வந்துட்டு என்எஸ்சியோட டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும். சென்செக்ஸில் பிஎஸ்சியோட டாப் 30 கம்பெனிஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டியில் வந்து டாப் 12 பேங்கிங் செக்டர்ஸ் மட்டுமே இருக்கும். ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ஸும் இருக்கும், இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுக்கப்புறமா ஃபினான்ஸ் கம்பெனிஸுமே இருக்கும். இதுதான் சிம்பிளாக நமக்கு இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். மார்க்கெட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிறது பார்ப்போம். ஒன்று வந்துட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா ஆப்ரேட்டர்ஸ். இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால் நம்மள மாதிரி ஆளுங்க, நீங்கள், நான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் வந்துட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். நம்மளோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும், ஆனால் நம்ம நிறைய பேர் நம்மளோட வால்யூம் அதிகமாக இருந்தாலும் நம்ம கேபிட்டல் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால மார்க்கெட்டில் எந்த இம்பேக்ட்டுமே க்ரியேட் பண்ண முடியாது. ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே நம்ம பை பண்ணோன்னா அது மேலே போகணும், செல் பண்ணோன்னா கீழே போகும்.
இப்போ ஒரு மார்க்கெட் வந்து மேல போகுதுன்னா, அதுல நெறைய பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். நெறைய பேர் வாங்குனாங்கன்னா, அது மேல போகும். இதுவே நெறைய பேர் செல் பண்ணாங்கன்னா, அது கீழ போகும். ஆனா நம்ம வந்துட்டு வாங்குனாலோ, பை பண்ணாலோ, செல் பண்ணாலோ மார்க்கெட்ல எந்த இம்பாக்டும் கிரியேட் ஆகாது. ஏன்னா நம்மளோட கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்னா வெளிநாட்டுல இருந்து நம்மளோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க. இவங்களோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ்ல இருக்கும். அதனால இவங்க மார்க்கெட்டுக்குள்ள பை பண்ணும்போது மார்க்கெட் திடீர்னு மேல போகும். அதே மாதிரி இவங்க மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் பண்ணாங்கன்னா திடீர்னு மார்க்கெட் கீழே விழுகும். இவங்கள தான் வந்து ட்ரெண்ட் செட்டர்ஸ்னு சொல்றாங்க. இவங்க தான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படிங்கிறது செட் பண்றாங்க. இப்போ நம்ம பை பண்ணாலும் செல் பண்ணாலும் மார்க்கெட்ல எந்த இம்பாக்டும் கிரியேட் ஆகாது. ஆனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஒன்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்கன்னா உடனே மார்க்கெட் ஸ்பீடா மேல போகும். அவங்க எக்ஸிட் பண்ணிட்டாங்கன்னா உடனே மார்க்கெட் ஸ்பீடா கீழே விழுந்துரும். இவங்கள வந்து ட்ரெண்ட் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். இவங்களோட ரோல் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு திடீர்னு நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியே போறப்போ நமக்கு பெரிய லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பெரிய லாஸ் மீன்ஸ் நம்ம மார்க்கெட் திடீர்னு கீழே விழுந்துரும். அப்ப கீழே விழுகாம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்துட்டு நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் தான். இவங்கள வந்து ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் திடீர்னு ஃபுல்லாவே கிராஷ் ஆகி கீழே போகாம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் குரூப்னு சொல்லிக்கலாம். இவங்க நல்ல கம்பெனிஸ்ல இவங்க வேலையை காட்ட முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இவங்க ஆர்டிஃபிஷியலாக அந்த கம்பெனியோட விலையை ஏற்றுவாங்க. ஒரு கம்பெனியோட விலை ஏறணும்னா என்ன ஆகணும், நிறைய அங்கே டிமாண்ட் அதிகமாக இருந்து நிறைய பேர் அதை பை பண்ணாங்கன்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் யாருமே வாங்காத கம்பெனியை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இவங்களே வாங்கி அதோட ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ விலை மேலே ஏறுதுன்னு பார்த்துட்டு நம்ம போய் உள்ள என்ட்ரி ஆகும். நம்ம என்ட்ரி ஆனதுமே அவங்க வெளியே போயிடுவாங்க, நம்ம உள்ள மாட்டிப்போம். இவங்க தான் வந்துட்டு ட்ராப் செட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இவங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுறதா இருக்கும். நம்மளை ஏமாத்திட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்க, நம்ம உள்ள மாட்டிப்போம். அப்போ ஒரு கம்பெனியை பை பண்ணுறோன்னா அதில் கரெக்டான வால்யூம் இருக்கா, ஆப்ரேட்டர்ஸாங்கிறது நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம வாங்கணும். இப்போ ஒரு ஓவராலாக ஒரு டேபிள் மாதிரி பார்த்தோம்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களோட கேபிட்டலுமே கம்மியாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்து டிப்ஸ் நம்பி வர்றவங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். இவங்களோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கேபிட்டலும் வெரி ஹையாக இருக்கும், டாலர்ஸில் இருக்கும். ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா குளோபல் நியூஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து பவர் அதிகமாக இருக்கும், ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்காது. அதேமாதிரி கேபிட்டலும் ஹையாக இருக்கும், ஆனால் ருபீஸில் தான் இருக்கும். இவங்க வந்து லாங் டேர்ம் க்ரோத் பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு ஹிடன் பவர் வச்சுருப்பாங்க, கேபிட்டல் ஹையாக இருக்கும், ஆனால் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. மேனிப்புலேஷன் மட்டும்தான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இது வரைக்கும் எல்லாமே கிளியர் தானே? ஆபரேட்டர்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கூட சொல்றீங்களா? இப்போ நம்ம ஸ்டாக்கை பார்க்குறோன்னா அதில் கரெக்டான வால்யூம் இல்லாமல் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ட்ரேடிங் அன்சி உங்ககிட்ட இருந்து ஏதோ காது சத்தம் அப்பப்போ வந்துனே இருக்குது. ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகேவா? இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் விசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம். இப்போ ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டேர்முக்காக பண்ணுறது. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே ஏர்னிங்ஸ்க்காக பண்ணுறது. இப்போ ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேடிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு தென்னை மரத்தை வளர்க்குற மாதிரி. நம்ம அதை வச்சுட்டோம்னா ஒரு 3 இயர்ஸ் இல்லாட்டி 5 இயர்ஸ் நம்ம அந்த பக்கம் பார்க்கவே மாட்டோம். அது வந்துட்டு ஒன்ஸ் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு பேசிவாக இன்கம் கொடுத்துட்டே இருக்கும். லாங் டேர்ம் க்ரோத்துக்காக பண்ணுறது. இதுவே நம்ம கோல்டாக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வாங்கி நாளைக்கே விற்றா நமக்கு அதில் ப்ராஃபிட் வராது. கொஞ்சம் வருஷத்துக்கோ இல்லாட்டி கொஞ்சம் மாதத்துக்கோ நம்ம அதை ஹோல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா வியாபாரம், டே டு டே இன்கம்காக நம்ம பண்ணுற விஷயம். எக்ஸாம்பிள் ஒரு கீரை வளர்க்குற மாதிரின்னு வச்சுக்கலாம். ஒரு கீரையை வளர்த்தோன்னா ஒரு 30 டேஸ் இல்லாட்டி 45 டேஸ்க்குள்ளே நமக்கு அது வளர்ந்துடும். உடனே அதுக்கு நம்ம அதோட ப்ராஃபிட் பெனிஃபிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அடுத்த கிராப் போட்டு நம்ம நெக்ஸ்ட் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து ட்ரேடிங். நம்ம டே டு டே லைஃப்க்கான இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணுறது வந்துட்டு ட்ரேடிங் சொல்லுவாங்க. இப்போ கீ டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா டைம் பீரியட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து லாங் டேர்மாக இருக்கும். 1 இயராக இருக்கலாம், இல்லாட்டி சில சமயம் 1 இயருக்கு மேலே இருக்கலாம், இல்லை 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கூட ஹோல்ட் பண்ணுவாங்க. இதே ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்கும். சில செகண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி சில நிமிஷமாக இருக்கலாம், இல்லாட்டி சில நாட்களாக இருக்கலாம். இப்போ
இப்போ சில செகண்ட்ல ட்ரேட் பண்ணி வெளியே வர்றவங்க வந்துட்டு ஸ்கேல்பிங் பண்றாங்க. சில நிமிஷத்துல பண்றவங்க வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். இல்லாட்டி சில நாட்கள் ஹோல்ட் பண்றவங்க வந்துட்டு ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஸ்விங் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோல்ட் பண்ணுவாங்க. 1 நாளோ 2 நாளோ ஹோல்ட் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கெல்லாம் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் அதோட எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கோல் பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களோட கோல் வந்துட்டு வெல்த் கிரியேஷனா இருக்கும். அவங்களோட சொத்தை வந்து சேர்ப்பதா இருக்கும். இதுவே ட்ரேடிங் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஜென்ரேஷனா இருக்கும். மாசம் நமக்கு சேலரி மாதிரி மந்த்லி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான இதுதான் ட்ரேடிங். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து லோ டு மீடியமா இருக்கும் ரிஸ்க். அதுவே ட்ரேடிங்ல வந்து ஹை ரிஸ்கா இருக்கும். லோ டு மீடியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் கீழே போனாலும் லாங் ரன்ல மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் ட்ரேடிங்ல பார்த்தோம்னா நமக்கு ஹை ரிஸ்கா இருக்கும். மார்க்கெட் வேகமா மாறும்போது நமக்கு சீக்கிரமா பெரிய லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மைண்ட் செட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, ஓனர் மைண்ட் செட்டா இருக்கும். நீங்க கம்பெனியோட பார்ட்னர் ஆகுறீங்க, கம்பெனி வளர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு. இதுவே ட்ரேடிங் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கம்பெனி எப்படி போனா என்ன, நான் பை பண்றப்ப எனக்கு பிரைஸ் மேலே போனா போதும், இல்லாட்டி கீழே போனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட். அப்புறம் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனி ப்ராஃபிட்ல இருக்கா, பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன வச்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்துட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. இதுவே ட்ரேடிங் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சார்ட் எப்படி இருக்கு, கிராஃப் எப்படி இருக்கு, பேட்டர்ன்ஸ் பார்த்தெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து ட்ரேடர்ஸ். இது கிளியர் தானே? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு டீமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். இப்போ நம்ம ஒரு ட்ரேட் பண்றோம்னா நமக்கு 3 அக்கௌண்ட் தேவைப்படுது. ஒன்னு பேங்க் அக்கௌண்ட், இன்னொன்னு ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்னு வந்துட்டு டீமேட் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்ங்கிறது வந்து நமக்கு நார்மலான பேங்க் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஆப் மாதிரி. இப்போ அமேசான் ஆப்பை வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அமேசான் ஆப்பை நம்ம வந்து பையும் பண்ணுவோம், செல்லும் பண்ணுவோம். இப்போ பை பண்றோம்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க்ல இருந்து அமௌண்ட் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். அந்த பை ஆர்டர் அங்கே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு நம்ம பொருள் கைக்கு வந்துடும் இல்லையா? இப்போ நம்ம ஆர்டர் பண்றது, பை பண்றது, செல் பண்றதெல்லாம் பண்றது வந்துட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட். நமக்கு வந்து ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு லாக்கரோ இல்லாட்டி ஒரு இடமா வேணும் இல்லையா? இப்போ அமேசான் ஆப்லேயே ஒரு டிவி வாங்கினேன்னா அந்த டிவி வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளேஸ் வேணும். அதுதான் வந்துட்டு டீமெட் அக்கௌண்ட்னு சொல்றோம். இப்போ டீமெட் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து டிஜிட்டல் லாக்கர் மாதிரி. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஷேர்ஸை வாங்குறோம்னா அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான இடம் தான் வந்து நமக்கு டீமெட் அக்கௌண்ட். இப்போ நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது ட்ரேடிங்க்கு 3 அக்கௌண்ட் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வந்துட்டு பை ஆர்டர் இல்லாட்டி செல் ஆர்டர் போடுவோம். நமக்கு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பையோ செல்லோ பண்ணிட்டு நமக்கு வர்ற ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து டீமெட் அக்கௌண்ட். இது கிளியர் தானே? நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டர் டைப்ஸ் பார்ப்போம். ஆர்டர் டைப்ஸ்ல வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர், அதுக்கப்புறமா ஸ்டாப் லாஸ் அட் மார்க்கெட் இருக்கு. ஒரே நிமிஷம். இப்போ ஆர்டர் டைப்ஸ்ல வந்து நமக்கு மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் அட் மார்க்கெட்னு சொல்றோம். மார்க்கெட் ஆர்டருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் இல்லாட்டி ஷேரையோ பை பண்ணும்போது அது என்ன ப்ரைஸ்ல இருக்கோ அந்த ப்ரைஸ்ல நம்ம வாங்கிடுவோம். இப்போ 10 ரூபாயில ரன் ஆயிட்டு இருக்குன்னா 10 ரூபாயில வாங்கிடுவோம். ஆனால் லிமிட் ஆர்டருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 ரூபாயில அந்த கம்பெனி வந்து நமக்கு 10 ரூபாய்க்கு ஷேர் தராங்கன்னா நம்ம அவங்க கிட்ட இது பார்கெயின் பண்ற மாதிரி 8 ரூபாய் வந்தா மட்டும் தான் அதை வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 8 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு லிமிட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ லிமிட் ஆர்டர் போடும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு ரன் ஆயிட்டு இருக்கிற ஷேரை வந்துட்டு 8 ரூபாய்க்கு நம்ம லிமிட் ஆர்டர் போட்டோம்னா அது 8 ரூபாய் ரீச் ஆனால் மட்டும்தான் நமக்கு அதில் அந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ சம்டைம்ஸ் நமக்கு வந்துட்டு அந்த 8 ரூபாயில நிற்காமே கூட அது 7 ருபீஸ் 6 ருபீஸ் போயிட்டாலுமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. லிமிட் ஆர்டர்ல இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதுவே ஸ்டாப் லாஸ் ஆர்டருங்கிறது நம்ம லாஸ் வர்றதை வந்து லிமிட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. இப்போ 10 ரூபாய்க்கு நான் பை பண்ணா எனக்கு அது 10 பாயிண்ட் ரிஸ்க் இருக்குன்னா என்னோட ரிஸ்க்கை வந்து நான் கம்மி பண்ணி நான் இவ்வளோதான் ரிஸ்க் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றது ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸ்டாப் லாஸ் அட் மார்க்கெட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸ் என்னவா இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு உடனே எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிட் ஆல் பட்டன் அமைத்தி சீக்கிரமா எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்து வெளியே வர்ற மாதிரி. சவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கா இல்ல வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிஎன்சி எம்ஐஎஸ் நார்மல் பார்ப்போம். சிஎன்சிங்கிறது கேஷ் அண்ட் கேரி. கேஷ் அண்ட் கேரினா நம்ம டெலிவரியில பை பண்றது.
நம்ம ஒரு பொருளை கேஷ் கொடுத்து வாங்கிட்டோம், அது ஃபுல்லாவே நமக்கு தான் சொந்தம். இப்போ கோல்டு வாங்கினாலும் சரி, லேண்ட் வாங்கினாலுமே சரி, அந்த கோல்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எனக்கு தான் அது ஃபுல்லாவே சொந்தம். நான் அதை இன்னைக்கு செல் பண்ணாலும் சரி, நாளைக்கு செல் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஒரு 1 இயருக்கு அப்புறம் செல் பண்ணாலும் சரி, இல்லை செல் பண்ணாம விட்டாலும் சரி, யாருமே என்ன கேட்க போறது கிடையாது. இது வந்து கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லுவாங்க. டெலிவரியில நம்ம பை பண்றது. நெக்ஸ்ட் MISங்கிறது மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப். மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப்னா நம்ம இன்ட்ராடேல பை பண்ற மாதிரி. இப்போ இன்ட்ராடேல பை பண்ணோம்னா நம்மளால ரொம்ப வருஷத்துக்கு இல்லாட்டி ரொம்ப நாளுக்கெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு எடுக்கிற பொசிஷனை அன்னைக்கே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். சப்போஸ் நம்ம க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டோம்னா 3:30க்குள்ள நமக்கு நம்ம புரோக்கர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ நமக்கு அது ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அவங்க எக்ஸிட் பண்ணி விட்டுருவாங்க 3:30க்குள்ள. நெக்ஸ்ட் வந்து நார்மல்ங்கிறது பார்த்தீங்கன்னா F&Oல ஆப்ஷன்ல ட்ரேடிங் பண்றவங்க யூஸ் பண்றது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்லயே நம்மளால இன்ட்ராடேலையும் பை பண்ணிக்க முடியும், டெலிவரிலையும் பை பண்ணிக்க முடியும். ஆப்ஷன்ல இன்ட்ராடேல பை பண்ணோம்னா அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நம்ம க்ளோஸ் பண்ணாட்டி. ஆனா ஆப்ஷன்ல டெலிவரியில பை பண்ணோம்னா நம்மளால ரொம்ப வருஷத்துக்குலாம் ஹோல்ட் பண்ண முடியாது. ஒரு நாளோ இல்லாட்டி 2 நாளோ இல்லாட்டி அதோட எக்ஸ்பிரி டே வரைக்கும் தான் நம்மளால ஹோல்ட் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி அந்த எக்ஸ்பிரி டே அன்னைக்கு அதை ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிட் பண்ணி விட்டுருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங் டைமிங்ஸ். நமக்கு ட்ரேடிங் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைமிங் இருக்கு. ஒன்று வந்து ப்ரீ மார்க்கெட், இன்னொன்று ரியல் மார்க்கெட், இன்னொன்று வந்துட்டு போஸ்ட் மார்க்கெட். ப்ரீ மார்க்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 9 to 9:15 அந்த டைமில் நமக்கு ப்ரைஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நம்மளால ஆர்டர்ஸ் எதுவுமே ப்ளேஸ் பண்ண முடியாது, ப்ரைஸ் எல்லாமே செட் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் 9:15 to 3:30 வரைக்கும் நமக்கு ரியல் மார்க்கெட். ரியல் மார்க்கெட்டில் தான் ரியல் ஆக்ஷனே நடக்கும். நம்ம பை பண்ணுறது செல் பண்ணுறது எல்லாமே ரியல் மார்க்கெட்டில் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு போஸ்ட் மார்க்கெட்டுங்கிறது 3:30 to 4 o'clock வரைக்கும். நமக்கு அந்த டைம்ல நமக்கு சார்ட் ரன் ஆகாது. ஆனால் அந்த டைம்ல தான் நமக்கு நெக்ஸ்ட் டேயோட இன்னைக்கோட க்ளோசிங் ப்ரைஸ், நெக்ஸ்ட் டேயோட ஓப்பனிங் ப்ரைஸ் இதெல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் நமக்கு 3 டைமிங். இதில் வந்து நமக்கு ரியல் மார்க்கெட்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்புறம் ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா சாட்டர்டே சண்டேஸுமே ஹாலிடேஸாக இருக்கும், இல்லாட்டி சம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்போ நமக்கு ஹாலிடேஸாக இருக்கும். இது வரைக்கும் எல்லாமே கிளியர் தானே? இந்த லாஸ்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டர்லையும் லிமிட் ஆர்டர்லையும் கூட நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் இல்லையா? ஸ்டாப் லாஸுங்கிறது நம்ம ஒரு ஆர்டர் தான் போடுறோம். இப்போ பை பண்ணுறோன்னா நான் வந்துட்டு ஒரு 10 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கேன்னா நான் வந்து அங்கே ஆர்டர் போட்டு வச்சிடுறேன். ஒரு 5 ரூபாய் வந்ததும் அது எனக்கு எக்ஸிட் ஆயிடணும், அதுக்கு மேலே லாஸ் போகக்கூடாதுன்னு சொல்லி என்னோட லாஸை லிமிட் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இது நம்ம வந்துட்டு லிமிட் ஆர்டரில் பை பண்ணாலும் சரி, மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ணாலும் சரி, நமக்கு ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் ஈக்விட்டி ட்ரேடிங் பார்ப்போம். ஈக்விட்டி ட்ரேடிங்ல நம்ம எப்பெல்லாம் ஒரு ஸ்டாக்கை எப்படி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணணுங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் அதில் நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா லிக்விடிட்டி அண்ட் வால்யூம். ஒரு வால்யூம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌடு. இப்போ நமக்கு 2 மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். லிக்விடிட்டிங்கிறது வந்துட்டு நமக்கு உடனே கேஷை கன்வெர்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா நம்மளோட கோல்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம பை பண்ணோன்னா உடனே அதை கேஷாக மாற்றிக்க முடியும். அது வந்து லிக்விடிட்டி. இதுவே நமக்கு வால்யூம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்றில் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்குது, இன்னொன்றில் வந்து க்ரௌட் அதிகமாக இல்லை. இப்போ க்ரௌடாக இருக்கிற மார்க்கெட்டில் போய் நான் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு டொமேட்டோ வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு இன்னொருத்தர்கிட்ட சேல் பண்ணுறேன், என்னால் செல் பண்ண முடியும். அதுவே க்ரௌடே இல்லாத மார்க்கெட்டில் போயிட்டு நான் 5 ரூபாய்க்கு டொமேட்டோ பை பண்ணேன்னா எனக்கு செல் பண்ண அதை வாங்குறதுக்கு அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க. அது நான் நினச்ச வேலைக்கு அங்கே நான் செல் பண்ண முடியாது இல்லையா? இதுதான் வந்துட்டு நம்ம வால்யூம்னு சொல்கிறோம். அப்புறம் ஸ்டாக்கை பை பண்ணுறோன்னா வால்யூம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பை பண்ணணும். வால்யூம் இல்லாமல் நம்ம பை பண்ணோன்னா நம்மளால் அங்கே வந்துட்டு ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம விற்கிற விலைக்கு அங்கே வாங்கிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, பையர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம உள்ளே மாட்டிப்போம். அப்போ வால்யூம் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணணும். வால்யூம் இருந்தால் அங்கே லிக்விடிட்டி இருக்கும். லிக்விடிட்டி வால்யூம் இல்லாட்டி லிக்விடிட்டியும் இருக்காது. லிக்விடிட்டிங்கிறது நம்மளால கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா அங்கே லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ எந்தெந்த வால்யூம் எதில் இருக்குன்னா நல்ல நல்ல கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு வால்யூம் இருக்கும். பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு வால்யூம் இருக்காது. அதில் மோஸ்ட்லி ப்ரைஸ் வந்து நிறைய அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கை மட்டுமே சூஸ் பண்ணி பை பண்ணணும். பென்னி ஸ்டாக்ஸில் வந்து நம்ம பை பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே வால்யூம் இருக்காது. ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்ல போனால் நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது வந்துட்டு இப்போ ப்ரைஸ் வந்துட்டு ஒரே டைரெக்ஷனில் போகாமல் மேலே கீழே போயிட்டு வரும். இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன்னு சொல்கிறோம்.
இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு வந்துட்டு ஒரு ₹100 ரீச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 0 டூ ₹100 வந்திருக்கு. அது ஸ்ட்ரெயிட்டா 0லேருந்து ₹100 வந்துடாது இல்லையா? ஃபர்ஸ்ட் அது ஒரு ₹10 போயிருக்கும். அதுக்கப்புறம் 20 போயிருக்கும். அதுக்கப்புறம் 50 போயிருக்கும். அகைன் 50லேருந்து 20யோ இல்லாட்டி 30யோ வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அது 100 ரீச் ஆயிருக்கும். இதுதான் வந்து சிம்பிளா பிரைஸ் ஆக்ஷன்னு சொல்றோம். இதே மாதிரி தான் நம்ம எந்த ஷேர்ஸ் ஸ்டாக் எடுத்துட்டாலுமே சரி, பிரைஸ் வந்து டைரக்டா அந்த இடத்துக்கு போயிடாது. கண்டிப்பா மேல கீழ ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். இதை தான் வந்து பிரைஸ் ஆக்ஷன்னு சொல்றோம். இந்த பிரைஸ் ஆக்ஷன் பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். பிரைஸ் வந்து கீழே இருக்கும்போது நம்ம பை பண்ணணும், மேல போகும்போது நம்ம செல் பண்ணிடணும். இருக்கிறதுல ஹை பிரைஸ்ல இருக்கும்போது நம்ம பை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னா, இப்போ சார்ட் வைஸ் பார்க்கும்போது சப்போர்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ளோர் மாதிரி கிரியேட் ஆகும். அதுவே ரெசிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு ஒரு சீலிங் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ சப்போர்ட்டுங்கிற இடத்துல வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகும்னா, ஒரே இடத்த 2-3 வாட்டி டச் ஆகிட்டு அது ரிவர்சல் ஆயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்போர்ட் மட்டும் பார்ப்போம். சப்போர்ட்டுங்கிறது ஃப்ளோர் மாதிரி இருக்கும். மார்க்கெட் கீழே போகுதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ செல்லர்ஸ் இருக்கனால கீழே போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல வச்சு மார்க்கெட் புல் பேக் ஆயிரும். அப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம சப்போர்ட்னு சொல்கிறோம். ஒரு 2-3 வாட்டி ஒரே உச்சத்தை தொட்டுட்டு அது ரிவர்சல் ஆச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம சப்போர்ட்னு சொல்கிறோம். அந்த சப்போர்ட்டுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது ரிவர்சல் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்குன்னா செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த சப்போர்ட்டுங்கிற இடத்துல பையர்ஸ் நிறைய வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்த டச் பண்ணி ரிவர்சல் ஆயிடுது. அதுதான் நம்ம சப்போர்ட்னு சொல்கிறோம். அப்போது அகைன் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா, ரெசிஸ்டன்ஸுங்கிற இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போகிறாங்க. ஆனால் அங்கே ரெசிஸ்டன்ஸுங்கிற இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மேலே போக முடியாமல் செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ பையர்ஸ் மேலே கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து கீழே விழுந்துருது. இதுதான் வந்து நம்ம சிம்பிளாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு புல் பேக் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. புல் பேக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் நமக்கு புல் பேக் ஆகும்னு கன்ஃபர்மேஷன் தான். இப்போ வந்துட்டு ஒரே லெவலில் 2-3 வாட்டி டச் ஆகிட்டு இருக்கும்போது சப்போர்ட்டுங்கிற லெவலை வந்துட்டு நம்ம என்னவா எடுத்துக்கலாம், சப்போர்ட் லெவலில் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அப்போ பையர்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகும். அப்போ நம்ம அந்த இடத்துல வச்சு பை பண்ணுவோம். சப்போர்ட்டுங்கிற இடத்துல வச்சு நம்ம மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி பை பண்ணலாம். ஏன்னா அங்கே சப்போர்ட்டில் வந்து பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இதே ரெசிஸ்டன்ஸுங்கிற லெவல் ரீச் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸில் வந்து செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதனால மார்க்கெட் கீழே போயிடும்னு சொல்லி நம்ம என்ட்ரி எடுப்போம். இது வந்து புல் பேக் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் எல்லா டைமும் அதை மேலே கீழே டச் பண்ணிட்டு சப்போர்ட் புல் பேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஒரு சம் ஆஃப் தி டைம்க்கு அப்புறம் அது கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆயிரும் இல்லையா? ஒன்று மேலே பிரேக் அவுட் ஆயிரும், இல்லாட்டி கீழே பிரேக் அவுட் ஆயிரும். இப்போ ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கே என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு பையர்ஸ் இருந்தாங்க. செல்லர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல அதிகமாக இருந்து கீழே கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு செட் ஆஃப் த டைமில் பார்த்தீங்கன்னா அது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ பிரேக் அவுட் பாயிண்ட்டில் என்ன நடக்குதுன்னா அங்கே செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாங்க இல்லையா? அதை விட அதிகமான பையர்ஸ் உள்ள என்ட்ரி ஆனதுனால தான் அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ பிரேக் அவுட் பாயிண்ட்டில் நமக்கு வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்பீடுமே அதிகமாக இருக்கும். அப்போ பிரேக் அவுட் பாயிண்ட்டில் நம்ம என்ன சொல்லி ட்ரேட் எடுக்கலாம், பையர்ஸ் அதிகமாக உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி ட்ரேட் எடுக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது. இதுவே சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லர்ஸ் அதிகமாக வந்துட்டனால தான் பையர்ஸ்னால மேலே கொண்டு போக முடியாமல் கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ சப்போர்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அங்கே செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம், மார்க்கெட் கீழே போயிடும். இதுவே ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அங்கே பையர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம், மார்க்கெட் மேலே போயிடும். சிம்பிளாக இதுதான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதில் 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்று புல் பேக் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. புல் பேக் வந்து நமக்கு எல்லா டைமும் நடக்காது. ஆனால் கன்ஃபார்ம் நமக்கு அந்த இடத்துல அது பிரேக் அவுட் ஆகாமல் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா கீழே டச் ஆயிரும், நமக்கு தெரியும் கீழே போயிடும்னு தெரியும். ஆனால் சப்போஸ் நமக்கு அதை விட கன்ஃபர்மேஷன் எதுனா பிரேக் அவுட்டில் தான். பிரேக் அவுட்ஸில் நம்ம தைரியமாக ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா அங்கே வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பீடுமே அதிகமாக இருக்கும். நம்ம நினைக்கிற ப்ராஃபிட் நமக்கு ரீச் பண்ணிக்கலாம். அதனால் பிரேக் அவுட்ஸில் ட்ரேட் எடுக்கலாம். சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு மார்க்கெட் கீழே போயிடும். ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடும். கிளியர் தானே? ம். நெக்ஸ்ட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். நமக்கு 3 ட்ரெண்ட் இருக்கு. ஒன்று வந்துட்டு புல்லிஷ், இன்னொன்று பியரிஷ், பின்ன இன்னொன்று சைட்வேஸ். இப்போ அப் ட்ரெண்டாக இருந்தது அதை வந்து புல்லிஷ்னு சொல்கிறாங்க. டவுன் ட்ரெண்டாக இருந்தால் பியரிஷ்னு சொல்கிறாங்க. சைட்வேஸாக இருந்தால் அது ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப் ட்ரெண்டாக இருந்தால் என்ன ஆகும், சார்ட் வந்து ஃபர்ஸ்ட்டோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கும். இது டவுன் ட்ரெண்டாக இருந்தால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு கேண்டலோட லோவை பிரேக் பண்ணி கீழே போயிட்டுருக்கும். இது வந்து டவுன் ட்ரெண்ட். இப்போ அப் ட்ரெண்டாக இருந்தால் நம்ம மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி பை பண்ணுவோம். அதே டவுன் ட்ரெண்டாக இருந்தால் மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லி பை பண்ணுவோம். ஆனால் சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று, சைட்வேஸ் மார்க்கெட்டில் எந்த சைடுமே பிரேக் அவுட் ஆகாதனால பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்கன்னு அர்த்தம்.
இப்போ பையர்ஸ் அதிகமாக இருந்தால் மேலே போயிருக்கும், செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் கீழே போயிருக்கும். ஆனால் மேலேயும் பிரேக் பண்ணாமல் கீழே பிரேக் பண்ணாமல் ஒரே ரேஞ்ச்லேயே ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 2 மீனிங் இருக்குது. ஒன்று அங்கே பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க, நெக்ஸ்ட் எந்த சைட் மூவ் ஆகுங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பையர்ஸும் இல்லை செல்லர்ஸும் இல்லை, அதனால மார்க்கெட் வந்து மூவே ஆகலை, ஒரே ரேஞ்ச்லேயே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு 2 மீனிங் இருக்குது. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷனே கிடையாது, அதனால நம்ம என்ட்ரி எடுக்கவே கூடாது. சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் சைடாக நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம். நெக்ஸ்ட் சார்ட் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. கேண்டில்ஸ்டிக்ஸ் மெயின்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து கேண்டில்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய 3 கேண்டில்ஸ்டிக் பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று வந்துட்டு ஹேமர், இன்னொன்று வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார், இன்னொன்று வந்து டோஜி. இப்போ ஹேமருங்கிறது வந்து நமக்கு ஒரு சுத்தியல் மாதிரி இருக்கும். வால்யூம் மேலே இருக்கும், பாடி மேலே கிரியேட் ஆகிருக்கும், விக்கு வந்து கீழே இருக்கும். இப்போ ஒரு கேண்டிலுக்கு வந்து நமக்கு 4 விஷயம் இருக்கும். ஒன்று ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ், அதுக்கப்புறமா அதோட ஹை, அதோட லோ. இப்போ வந்து கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து க்ரீன் கேண்டிலாக மாறும், அங்கே பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இதே மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அங்கே செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம், அது ரெட் கேண்டிலாக மாறும். அப்போது இப்போ நம்ம ஹேமரில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கீழே போச்சு, ஆனால் கீழே வால்யூமே இல்லாதனால கீழே ஒரு குச்சி மாதிரி கிரியேட் ஆகி பாடி மேலே கிரியேட் ஆகிருக்கு. இப்போ பாடி வந்து மேலே இருக்கிறதுனால பையர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ஹேமர் வந்துச்சுன்னா பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க, மார்க்கெட் மேலே போயிடும்னு சொல்லி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டாருங்கிறது ஹேமருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். பாடி வந்து கீழே கிரியேட் ஆகிருக்கும், விக்கு வந்து மேலே இருக்கும். அதில் என்ன மீனிங்னா பையர்ஸ் வந்தாங்க, ஆனால் பையர்ஸ் வால்யூமே இல்லாமல் அப்படியே குச்சி ஆகிட்டாங்க, கீழே செல்லர்ஸ் வந்து வால்யூம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சுன்னா அங்கே செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னா மார்க்கெட் கீழே போயிடும், நமக்கு தெரியும், நம்ம கீழே போயிடும்னு சொல்லி ட்ரேட் எடுக்கலாம். ஹேமரில் வந்து பையர்ஸ் இருப்பாங்க, ஷூட்டிங் ஸ்டாரில் வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டோஜின்னு சொல்லுவாங்க. டோஜினா ப்ளஸ் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பையர்ஸும் இல்லை, செல்லர்ஸும் இல்லை. அதனால நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால டோஜி வந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் இந்த ஃப்ரேம். 3 கேண்டில்ல எதர் க்ரீனா இருக்கலாம், ரெட்டா இருக்கலாம். க்ரீனாக இருந்து ஹேமர் கிரியேட் ஆச்சுன்னா நமக்கு அது 100% கன்ஃபர்மேஷன். ஓகே. ரெட்டாக இருந்து ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சுன்னா அதுலேயுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு வாட்டி அது இமேஜஸ் காட்ட முடியுமா ஆன்சி? இமேஜஸ் என்ட்ரியில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஷூர். ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். ம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு டைம் ஃப்ரேம்ஸ் பார்ப்போம். இப்போ டைம் ஃப்ரேம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், டெய்லி. இதில் யாரெல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்துட்டு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கோ இல்லாட்டி ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கோ போயிட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறது, இன்றைக்கி இந்த 5 நிமிஷத்தில் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்லை 10 நிமிஷத்தில் டிக்ரீஸ் ஆயிருக்காங்கிறது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஓவராலாக இன்றைக்கி ஒரு நாள் அது எவ்வளோ போயிருக்கு, இல்லாட்டி இந்த ஒரு 1 வீக்காக கோல்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கா லெஸ் ஆயிருக்கா, இப்படிங்கிறத பார்ப்பாங்க. இது யாருன்னா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. ஆனால் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க வந்துட்டு 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளோ 2 நாளோ ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 1/2 அன் ஹவரில் மேலே போயிருக்கா கீழே போயிருக்கான்னு மட்டும் பார்ப்பாங்க. ஓவராலாக 1 டேயில் என்ன நடந்திருக்குங்கிறது பார்க்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 5 மினிட்ஸ் அண்ட் 3 மினிட்ஸ் சார்ட். இப்போ 5 மினிட்ஸ் 3 மினிட்டுங்கிறது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்போது எனக்கான ப்ராஃபிட் எப்போ வரும், நான் என்ட்ரி ஆகுறேன்னா ஒரு 5 நிமிஷத்துலையோ இல்லாட்டி 10 நிமிஷத்துலையோ இல்லாட்டி ஒரு 1 ஹவருக்குள்ளே 1/2 அன் ஹவருக்குள்ளே எனக்கு வந்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் இல்லாட்டி டார்கெட்டை நான் ரீச் பண்ணிடுவேன். அப்போ நான் என்ட்ரி ஆகுறேன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ நடந்திருக்குங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. இந்த 5 நிமிஷத்தில் நான் ட்ரேட் எடுக்க போகிற டைமில் என்ன நடந்திருக்கு, க்ரீன் வந்திருக்கா ரெட் வந்திருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். அப்போ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து 5 மினிட்ஸ் அண்ட் 3 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஓவராலாக ட்ரெண்ட் எந்த பக்கம் போயிட்டுருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இல்லாட்டி 10 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்ணுவேன். ட்ரெண்டு க்ரீனாக இருக்கா ரெட்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நான் ட்ரேடில் என்ட்ரி ஆகிற டைமில் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, புல் பேக் ஸ்ட்ராட்டஜி நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ். ஆனால் என்னோடய ஸ்ட்ராட்டஜி இது கிடையாது. என்னோடய ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் ரிவார்ட் கான்செப்ட்.
ரிஸ்க் ரிவார்ட் கான்செப்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா, அதுக்கு நமக்கு வந்து நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறோங்கிறது ஃபர்ஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு ரிவார்டு டார்கெட் எவ்வளோ போட போறோங்கிறது ஃபர்ஸ்ட்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஒரு ட்ரேட்ல என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம வச்சுக்கணும். இப்போ நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கேபிட்டல் வந்து ₹3,00,000. என்னோட கேபிட்டல்ல வந்துட்டு 1% நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ₹3,000 டெய்லி டார்கெட் வைக்கிறேன். ₹3,000 டெய்லி நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். என்னோட ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சேமு. அதுக்கப்புறமா டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா 1%. அப்போ நான் வந்து 1:1 ரேஷியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீங்க எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க கேபிட்டலுக்கு தகுந்த மாரி ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டாப் லாஸ்ங்கிறது என்னவா ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல இருந்தோ இல்லாட்டி உங்க கேபிட்டல்ல இருந்தோ அந்த அமௌண்ட் போச்சுன்னா, உங்கள வந்து அது எந்த விதத்திலும் இம்பாக்ட் பண்ணாது. அந்த அமௌண்ட் போனாலுமே உங்கள அது எந்த விதத்திலயும் பாதிக்காது அப்படிங்கிற அமௌண்ட் மட்டும் தான் நீங்க ஸ்டாப் லாஸா வைக்கணும். அப்பதான் நீங்க நெக்ஸ்ட் டேவுமே சர்வைவ் ஆக முடியும். நீங்க அதிக அமௌண்ட் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா, நீங்க நெக்ஸ்ட் டேல இருந்து ட்ரேட் பண்ணும்போது உங்களால ஸ்டேபிளா எடுக்க முடியாது. அதனால உங்கனால எவ்வளோ அமௌண்ட் மேனேஜ் பண்ணிக்க முடியுமோ, அந்த அமௌண்ட்ட நீங்க ரிஸ்க்கா வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரேஷியோல வந்து நம்ம 1:1 ரேஷியோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ற ரேஷியோ வந்துட்டு 1:2 ரேஷியோ. இப்போ 1:2 ரேஷியோல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கிறேனோ, அதோட டபுள் மடங்கு நான் டார்கெட் வைப்பேன். எக்ஸாம்பிள் இப்போ ₹500 நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன்னா, ஒரு ₹1,000 நான் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ ₹500 நான் ஸ்டாப் லாஸையும் ₹1000 டார்கெட்டும் யூஸ் பண்ணி ஒரு 10 நாள் ட்ரேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதில 6 நாள் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? ₹500 லாஸ் வச்சு எனக்கு 6 நாள் லாஸ் ஆச்சுன்னா, டோட்டலா எனக்கு ₹3,000 லாஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 4 நாள் நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு ₹1,000 ப்ராஃபிட் வச்சு 4 நாள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு ₹4,000 ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. இப்போ 1:2 ரேஷியோ யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 6 நாள் ப்ராஃபிட் ஆயுமே நான் ₹3,000 லாஸ் ஆயிருக்கு. பேலன்ஸ் ₹4,000 ப்ராஃபிட்ல இருக்கேன். 10ல 6 ட்ரேட் லாஸ் ஆயுமே நான் இன்னுமே எக்ஸ்ட்ரா ₹1,000 ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். இதுதான் வந்து நமக்கு 1:2 ரேஷியோ. இந்த மாரி 1:2 ரேஷியோ யூஸ் பண்ணோம்னா, 10ல 4 ட்ரேட் நமக்கு ப்ராஃபிட்டபிளா இருந்தா போதும். பேலன்ஸ் 6 ட்ரேட் நமக்கு லாஸ் ஆனாலுமே பிரச்சனை கிடையாது. நம்மளால மார்க்கெட்ல ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். நம்மளோட கேபிட்டல் சேஃபா இருக்கும். இது வந்து 1:2 ரேஷியோ. அதுவே 1:1 ரேஷியோ நான் யூஸ் பண்ணும்போது நமக்கு 10ல 5 ட்ரேட் ப்ராஃபிட்டா இருக்கணும். இந்த மாரி நம்ம ஒவ்வொரு ரேஷியோ செட் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்துட்டு இதுக்கு தகுந்த மாரி நம்ம மாத்திக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டாப் லாஸ் வந்து ₹3,000க்கு வச்சிருந்தேன்னா, அன்னைக்கு என்னோட ட்ரேட்ஸயுமே வந்து நான் லிமிட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ் நான் ஃபிக்ஸ் பண்றேன். இவ்வளோ தான் டார்கெட்டுங்கிறது ஃபிக்ஸ் பண்றேன். அதே அளவுக்கு நான் வந்துட்டு என்னோட இந்த ட்ரேட்ஸயுமே லிமிட் பண்ணிக்கணும். ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு நாளைக்கு நான் லிமிட் பண்ணியிருக்க ட்ரேட் பார்த்தீங்கன்னா 3 ட்ரேடு. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயே எனக்கு வந்து ₹3,000 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன்னா, அன்னைக்கு டே நான் க்ளோஸ் பண்ணிருவேன். இல்ல ஃபர்ஸ்ட் டேலயே வந்து நான் வந்துட்டு ₹3,000 லாஸ் பண்ணாலுமே அன்னைக்கு டேவ நான் க்ளோஸ் பண்ணிரணும். ஆனா ஃபர்ஸ்ட் டேல நான் வந்துட்டு ₹3,000 ரீச் பண்ணல. ஒரு 1000 இல்லாட்டி 1500 அந்த மாரி தான் வந்திருக்குன்னா, அங்க எனக்கு செகண்ட் ட்ரேடுக்கு சான்ஸ் இருக்கு. செகண்ட் டைம் நான் என்ட்ரி எடுப்பேன். அப்ப செகண்ட் ட்ரேடுமே ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல லாஸ் பண்ணி செகண்ட் ட்ரேடுமே லாஸ் ஆச்சுன்னா, நமக்கு தேர்ட் ட்ரேடுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்ணி செகண்ட் ட்ரேட்ல லாஸ் ஆனாலும் தேர்ட் ட்ரேடுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா 3000 ரீச் பண்றது வரைக்கும் தான். 3000 ரீச் ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு டேவ நம்ம க்ளோஸ் பண்ணிரணும். என்னோட ரிஸ்க் அவ்வளோதான். அந்த மாரி உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க்கோ அத நீங்க வச்சு கரெக்ட்டா அந்த ரிஸ்க்கு தகுந்த மாரி ட்ரேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பொசிஷன் சைசிங். பொசிஷன் வந்து நமக்கு ஈக்விட்டில பார்த்தீங்கன்னா, ஒரு 1, 2ன்னு பை பண்ணிக்க முடியும். ஆனா நம்ம ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லாட்டா தான் பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். இப்ப நிஃப்டில பார்த்தீங்கன்னா, ஒரு லாட்டுங்கிறது வந்து 75 குவான்டிட்டி, சென்செக்ஸ்ல வந்து 20, பேங்க் நிஃப்டில வந்து 30. இது வந்து டிஃபர் ஆகும். நிஃப்டிக்கும், சென்செக்ஸ்க்கும், பேங்க் நிஃப்டிக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே டிஃபர் ஆகும். அப்புறமா நமக்கு பொசிஷன் சைஸிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப என்கிட்ட ஒரு ₹3,00,000 நான் வச்சிருக்கேன். 3,00,000 யூஸ் பண்ணி என்னால ஒரு 500 குவான்டிட்டி பை பண்ண முடிஞ்சாலுமே, நான் ஒரே ஒரு லாட் தான் பை பண்ணுவேன். ரீசன் ஒரு லாட் பை பண்ணும்போது, எனக்கு நான் எடுத்ததுமே ப்ராஃபிட் போயிறாது சம்டைம்ஸ். பிரைஸ் கீழ போயிட்டு தான் மேல வரும். இப்ப கீழ போற டைம்ல ஒரு 10 பாயிண்ட் கீழ போனாலுமே எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு லாட் தான் செல் பண்ணியிருக்கேன். இதுவே நான் ஒரு 1000 குவான்டிட்டி செல் பண்ணியிருந்தேன்னா, பை பண்ணியிருந்தேன்னா, அது ஒரு 10 பாயிண்ட் கீழ போனதுமே என்ன ஆகும், எனக்கு ₹10,000 அங்க லாஸ் போகும். இப்ப ₹10,000 லாஸ் பார்த்தேன்னா, என்னால அ எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும், அவ்ளோ லாஸ் பார்த்து நம்ம பேனிக் ஆயி வெளிய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம ட்ரேட ப்ராஃபிட் போறதுக்கு நம்ம விட மாட்டோம். அதனால குவான்டிட்டி எப்பவுமே நம்ம லிமிட் பண்ணி வச்சுக்கணும். லாட் சைஸ் லிமிட் பண்ணிக்கணும். இப்போ டெய்லி 1 லாட்னா 1 லாட். மேக்ஸிமம் 2 லாட் அதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன். கேப்பிட்டல் அதிகமாவே வச்சிருந்தாலுமே அப்படிதான். அதே மாரி நம்ம
கேபிட்டல் அலோகேஷன் பார்த்தோம்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1,00,000 ரூபீஸ் கேபிட்டல் இருக்குன்னா, மொத்தத்தையுமே கொண்டு போய் நான் எஃப்&ஓல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லாட்டி ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ எஃப்&ஓல தேவையானதை வச்சுட்டு பேலன்ஸ வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும், பேலன்ஸ் வந்துட்டு ஈக்விட்டிலயும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணணும். அப்பதான் ஒண்ணுல எனக்கு லாஸ் வந்தாலுமே, இன்னொன்னுல என்னோட கேபிட்டல் கொஞ்சமாவது சேஃபா இருக்கும். இல்ல நான் வந்துட்டு ஸ்டாக் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும், ஒரே மொத்தத்தையும் கொண்டு போய் ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாம, ஒரு 3 ஸ்டாக் அந்த மாரி டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணேன்னா, ஒண்ணுல லாஸ் வந்தாலுமே எனக்கு இன்னொன்னுல ப்ராஃபிட் வந்துரும். இது வரைக்கும் எல்லாம் கிளியர் தானே? ம். ஈக்விட்டில நான் ட்ரேட் பண்றது கிடையாது. அதனால எனக்கு பேசிக்கா என்னென்ன வேணுமோ அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கும். ஆனா ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெரிவேட்டிவ்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ டெரிவேட்டிவ்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இப்போ மில்க்கு கர்ட் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா, கர்ட் வந்து மில்க்கோட டெரிவேட்டிவ். மில்க்குங்கிறது வந்து மெயின் ப்ராடக்ட். இப்போ மில்க்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, கர்டுக்குமே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். மில்க்கோட பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, கர்டுக்குமே பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். மெயின் ப்ராடக்ட்னு நமக்கு ஒன்று இருக்கும். அதே மாதிரி அதோட டெரிவேட்டிவ்ஸும் இருக்கும். மெயின் ப்ராடக்ட் தகுந்த மாதிரி தான் நமக்கு டெரிவேட்டிவ்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபியூச்சர்ஸ்ங்கிறது ஆப்ஷன்ஸுங்கிறது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா, இப்போ ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த லேண்டு பக்கத்தில் ஒரு 10 நாள் ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 10 நாள் அந்த லேண்டு பக்கத்தில் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? லேண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ லேண்டோட வேல்யூ 1,00,000 ருபீஸ் இருக்குது. 10 நாள் ஏர்போர்ட் வந்து அதோட வேல்யூ ஒரு 1,10,000 ருபீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? இப்போ 1,00,000 இருக்கும்போது நான் அந்த லேண்டை வாங்கினேன்னா அது 10,000 ருபீஸ் 10 நாள் கழிச்சு செல் பண்ணும்போது எனக்கு அதில் ப்ராஃபிட் வரும் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா. சப்போஸ் ஏர்போர்ட் வராட்டி எனக்கு அதில் லாஸ் வந்துடும். இது வந்து நமக்கு ஈக்விட்டி ட்ரேடிங். இப்போ நம்ம போய் ஒரு 1,00,000 ருபீஸ் கொடுத்து அந்த லேண்டை முழுசாக வாங்குறோம்னா இதை நம்ம ஈக்விட்டியில் பண்ணுறோம். கேஷ் அண்ட் கேரி. நம்ம கேஷ் கொடுத்து அதை முழுசாக வாங்கிடுறோம். ஆனால் ஃபியூச்சர்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு அந்த லேண்டை வாங்குறதுக்கு என்கிட்ட 1,00,000 ருபீஸ் கேபிட்டல் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த லேண்டை ஓனர் கிட்ட பேசி நான் வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிப்பேன். நான் அந்த லேண்டை 1,00,000 ருபீஸ்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிப்பேன். அட்வான்ஸ் பே பண்ணிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு அங்கே ஏர்போர்ட் வந்துடுச்சு. இப்போ அந்த லேண்டோட வேல்யூ வந்து 1,10,000 ருபீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த லேண்டை பை பண்ணோன்னா எனக்கு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் நிற்கும். எப்படின்னா நான் பை பண்ண போகிற ப்ரைஸ் என்ன ப்ரைஸ், நான் கான்ட்ராக்டில் என்ன ப்ரைஸில் கொடுத்துருக்கனோ அந்த ப்ரைஸில் தான் நான் பை பண்ண போகிறேன். 1,00,000 ருபீஸுக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன்னா 1,00,000 ருபீஸ் தான் நான் பை பண்ண போகிறேன். அப்போ எனக்கு இப்போவே 10,000 ரூபாய் ப்ராஃபிட். ஆனால் சப்போஸ் ஏர்போர்ட் வராட்டி எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பே பண்ண அட்வான்ஸ் அமௌண்ட் ஒரு 5,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லேண்டை முழுசாக வரைக்கும் என்கிட்ட கேஷ் இல்லைன்னு சொல்லி லேண்ட் ஓனர்கிட்ட போய் 1,00,000 ரூபாய்க்கு இது வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு 5,000 ரூபாய் பே பண்ணியிருக்கேன் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக. இப்போ ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா எனக்கு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிரும். நான் லேண்டை வந்துட்டு 10 நாள் கழிச்சாலும் 1,00,000 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். அப்போ எனக்கு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் நிற்கும். சப்போஸ் அங்கே ஏர்போர்ட் வராட்டினா எனக்கு லாஸ் ஆக போகிற அமௌண்ட் எவ்வளோ? அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் எனக்கு லாஸ் ஆகுமே தவிர மொத்த கேபிட்டலும் எனக்கு ரிஸ்க் இல்லை அங்கே. இது வந்து நமக்கு ஃபியூச்சர்ஸ். இதுவே ஆப்ஷன்ஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து லேண்டை முழுசாக வாங்க போகிறதும் கிடையாது, அங்கே கான்ட்ராக்ட் போட்டுக்க போகிறதும் கிடையாது. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங் மாதிரி. இங்கே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க 10 நாளில் ஏர்போர்ட் வந்துரும்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க 10 நாளில் ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வரும்னு சொல்கிறவங்க வந்து கால் ஆப்ஷன்னு சொல்லுவோம், வராதுன்னு சொல்கிறவங்கள புட் ஆப்ஷன்னு சொல்லுவோம். இப்போ ஏர்போர்ட் வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் வின் பண்ணும், புட் ஆப்ஷன் வந்து 0 ஆயிரும். இது ஏர்போர்ட் வராமல் போச்சுன்னா வராதுன்னு சொன்னவங்க வின் பண்ணிடுவாங்க, வரும்னு சொன்னவங்க 0 ஆயிடுவாங்க. இதுதான் நமக்கு ரியலாக மார்க்கெட்லேயுமே நடக்கிற விஷயம். நமக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுங்கிறது சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு க்ரோ சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆப்ஷன் சேஞ்ச். ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. இதில் ஃபர்ஸ்ட் இருக்க இந்த நிஃப்டி சென்செக்ஸ் இது எல்லாமே தான் நமக்கு வந்து இண்டெக்ஸ். இதுலலாம் தான் ஒவ்வொரு கம்பெனிஸும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிஃப்டி ஓப்பன் பண்ணோன்னா நிஃப்டிக்கு கீழே நமக்கு ஃபஸ்ட்டு ஓவர்வியூவில் சார்ட் காட்டும். டெர்மினல்ஸ் போனோம் நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் அதெல்லாமே காட்டும். ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட பெர்ஃபார்மன்ஸ், இன்றைக்கி எவ்வளோ லோ போயிருக்கு, இன்றைக்கி எவ்வளோ ஹை போயிருக்குங்கிறது காட்டும். அப்புறம் 1 இயரோட லோ 1 இயரோட ஹை காட்டும். அதுக்கப்புறம் நிஃப்டி 50யோட கம்பெனிஸ், இங்கே 50 கம்பெனிஸ் இருக்கும். நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இப்போ பார்க்குறது வந்துட்டு எஃப்&ஓ. எஃப்&ஓவில் ஃபியூச்சர்ஸ் பற்றி எனக்கு ஐடியா கிடையாது.
ஃபியூச்சர்ஸ்னா என்னன்னு மட்டும் தான் தெரியும். நான் அதில் ட்ரேட் பண்ணதில்லை. ஆப்ஷன் செயினில் பார்த்தோன்னா நமக்கு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் தான் 2 விஷயம் இருக்குது. இந்த சென்டரில் இருக்கிறது தான் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ நிஃப்டி கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் தான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. நிஃப்டி வந்து 24,765ல இருக்குது. இதில் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷன், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே புட் ஆப்ஷன். இப்போ கால் ஆப்ஷனில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நிஃப்டி 24,750 வந்துரும்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க 25,750 வராதுன்னு சொல்கிறாங்க. நிஃப்டி வந்து 25,765 வந்துருச்சு. அப்போ 65 ரீச் ஆயிடுச்சு. அப்போ இங்கே வந்து கால் ஆப்ஷனுக்கு தான் வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் 10 மார்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து எக்ஸ்பைரி டேட்டு. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி 10 நாளில் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும், ஏர்போர்ட் வருதா இல்லையாங்கிறது. இப்போ 10வது நாள் யார் வின் பண்ணுறாங்கிறது ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். அதை தான் வந்து நம்ம எக்ஸ்பைரி டேவாக எடுத்துக்கணும். இங்கே நமக்கு எக்ஸ்பைரி டே வந்து 10th மார்ச். 10th மார்ச்சுக்குள்ளே கால் ஆப்ஷன் வின் பண்ணுதா இல்லை புட் ஆப்ஷன் வின் பண்ணுதாங்கிற ரிசல்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிடும். ஒன்று கால் ஆப்ஷன் வின் பண்ணால் புட் ஆப்ஷன் 0 ஆயிரும், புட் ஆப்ஷன் வின் பண்ணால் கால் ஆப்ஷன் 0 ஆயிரும். இதில் இந்த சென்டரில் இருக்கிறதுல எல்லாம் இதெல்லாம் தான் வந்து நமக்கு டெரிவேட்டிவ்ஸ். நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுவுமே மாறும். ஸ்ட்ரைக்கிங்லேருந்து மாறிட்டு வரும், இதோட ப்ரைஸுமே மாறிட்டு வரும். இப்போ கால் ஆப்ஷன் வந்து நிஃப்டிக்கு ஈக்குவலாக ரியாக்ட் ஆகும். நிஃப்டி மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் மேலே போகும், நிஃப்டி கீழே போச்சுன்னா கால் ஆப்ஷன் கீழே போகும். புட் ஆப்ஷனுங்கிறது நிஃப்டிக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும். நிஃப்டி மேலே போச்சுன்னா புட் ஆப்ஷன் கீழே போகும், நிஃப்டி கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷன் மேலே போகும். கால் ஆப்ஷனுங்கிறது நிஃப்டிக்கு சேமாக ரியாக்ட் ஆகும், புட் ஆப்ஷனுங்கிறது நிஃப்டிக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போது கால் ஆப்ஷன் மேலே போச்சுன்னா புட் ஆப்ஷன் கீழே போயிடும், புட் ஆப்ஷன் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் கீழே போயிடும். இதுதான் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ இன்னொரு விஷயம் பார்ப்போம். நமக்கு வந்துட்டு இதில் இந்த மணி, அவுட் த மணி, அதுக்கப்புறம் அட் த மணின்னு 3 விஷயம் இருக்குது. அட் த மணிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு அட் த மணின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைக்குக்கு மேலே 1 2 3, ஸ்ட்ரைக்குக்கு கீழே 1 2 3. நம்ம இதில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதில் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் கரண்ட்டாக ரேஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, யார் வின் பண்ணுவாங்கிறது. ஆனால் இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கால் ஆப்ஷனுக்கு வந்துட்டு இந்த மணி அவுட் த மணி, புட் ஆப்ஷனுக்கும் சேஞ்சஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் மட்டும் வச்சு பார்ப்போம். கால் ஆப்ஷனில் வந்துட்டு இப்போ நிஃப்டி 24,500 இங்கே இருக்குது, இங்கே 25,550 இருக்குது. கால் ஆப்ஷனில் இருக்கவங்களாம் நிஃப்டி இந்த ப்ரைஸ் எல்லாம் ரீச் ஆயிரும்னு சொன்னாங்க. இப்போ நிஃப்டி கரண்ட்டாக 24,765ல இருக்குது. இந்த ப்ரைஸ் எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. அதனால இவங்க ப்ரைஸ் வந்து புட் ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது இவங்க ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே அதிகமாக இருக்க ப்ரைஸ் எல்லாமே இந்த மணி, கம்மியாக இருக்கிறது எல்லாமே வந்து அவுட் த மணி. ஓகே. இப்போ கால் ஆப்ஷனுக்கு வந்துட்டு மேலே இருக்கிறது எல்லாமே இந்த மணி, ஏன்னா இவங்கெல்லாம் வின் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. கீழே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி. இப்போ நிஃப்டி வந்து இப்போ 24,765ல இருக்குன்னா இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, இங்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வருமானு கேட்டிங்கன்னா வரலாம், ஆனால் சான்ஸ் கம்மி. அப்போ இங்கே யாருக்கு சான்ஸ் அதிகம்? வராதுன்னு சொன்னவங்க தான் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால இவங்க ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அப்போ கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிறவங்களாம் இந்த மணியில் இருக்கவங்க ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்க. கீழே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அவுட் த மணி, இவங்க வின்னிங்க்கு சான்ஸ் கம்மி. இப்போ கரண்ட்டாக ரேஸ் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பக்கத்தில் ரன் ஆகிட்டு இருக்கு, இது வந்து அட் த மணி. இப்போ நம்ம எப்போவுமே இந்த மணியில் ட்ரேட் பண்ணக்கூடாது, அவுட் த மணியில் ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த மணியில் நமக்கு மூவ்மெண்ட் இருக்காது, அதே மாதிரி அவுட் த மணியில் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா கன்ஃபார்மாக நமக்கு எக்ஸ்பிரி ஆகிற பொருளை தெரிஞ்சுமே நம்ம சீப்பான ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பை பண்ணுற மாதிரி. இந்த சின்ன ப்ரீமியம்லாம் நம்ம பை பண்ணோம்னா நமக்கு கன்ஃபார்ம் இது 0 ஆயிரும். ஓகே. நம்மளால இது நிறைய குவான்டிட்டி வாங்க முடியும். நிறைய குவான்டிட்டி வாங்கினோம்னா அது ₹1 இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு ப்ராஃபிட் வரும். அது அவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்பிரி டே இருக்கிறதுனால இது கன்ஃபார்ம் 0 தான் ஆயிரும். அதனால் நம்ம அவுட் த மணியில் ட்ரேட் பண்ணக்கூடாது. அட் த மணிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு மேலே 1 2 3, கீழே 1 2 3. அதுக்கப்புறம் கால் ஆப்ஷனுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே இந்த மணி, கீழே இருக்கிறது எல்லாமே அவுட் த மணி. புட் ஆப்ஷனுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அவுட் த மணி, கீழே இருக்கிறது எல்லாமே இந்த மணி. கிளியர் தானே? அங்க கால்லையும் புட்லையும் பி அண்ட் எஸ் இருக்குது இல்லையா, அது பை அண்ட் செல் தானே? பிஎன்எஸ்ங்கிறது பை அண்ட் செல். காலையும் பை செல் பண்ணலாம், புட்டியும் பை செல் புட்டியும் பையோ பண்ணலாம். செல்லோ ஓகே. பண்ணலாம். ஓகே. இப்போ வந்துட்டு மார்க்கெட் நிஃப்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம பையோ செல்லோ பண்ணுவோம். இப்போ நிஃப்டிக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே ரியாக்ட் ஆகுது. இப்போ பைக்கும் செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பை பண்ணனா எனக்கு ப்ரைஸ் மேலே போனால் ப்ராஃபிட் வரும், செல் பண்ணனா எனக்கு ப்ரைஸ் கீழே போனால் ப்ராஃபிட் வரும்.
இப்ப நான் ம். 10 ரூபாய்க்கு பை பண்றேன்னா, அது ஒரு 12 ரூபா, 15 ரூபா போச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் வரும். ம். கீழ இறங்குச்சுன்னா எனக்கு லாஸ் வரும். இதுவே செல் பண்றேன்னா, 10 ரூபாய்க்கு செல் பண்ணேன்னா, அது 8 ரூபா, 5 ரூபா போனா தான் எனக்கு ப்ராஃபிட். அது மேல போச்சுன்னா எனக்கு லாஸ். அப்போ இப்போ ஓவராலா பார்க்கும்போது நமக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்னு 2 பேர் இருக்காங்க. பை பண்றவங்களுக்கு வந்து மேல போனா ப்ராஃபிட் வரும். செல் பண்றவங்களுக்கு வந்து கீழ போனா ப்ராஃபிட் வரும். இப்ப நான் வந்து பை மட்டும் பார்ப்போம். 10 ரூபாய்க்கு நான் பை பண்றேன். அப்ப ம். எனக்கு ப்ராஃபிட்க்கு எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் போலாம்? 10லேருந்து 15 போலாம். இல்லாட்டி 20 போலாம். 100 போலாம். எவ்வளோ வேணா போலாம். இப்ப பையர்ஸ பொறுத்தவரைக்கும் ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட். லாஸ் எவ்வளோ போலாம்? 10 ரூபாய்க்கு நான் பை பண்ணேன்னா, எனக்கு வரப்போற லாஸ் வந்து மேக்ஸிமம் 0 வரைக்கும் போகும் இல்லையா? அதுக்கு மேல போகாது. அப்ப எனக்கு அங்க இருக்கிற லாஸ் வந்து அந்த 10 பாயிண்ட் மட்டும் தான். அதுக்கு மேல எனக்கு லாஸே வராது. அப்போ எனக்கு வந்து பையிங் பொறுத்தவரைக்கும் நமக்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட், லிமிட்டட் லாஸ். லாஸ் ம். வந்து லிமிட்டட், ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட் பையிங்ல. இதுவே செல்லிங்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரைஸ் கம்மியானா தான் ப்ராஃபிட் வரும். இப்ப நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரலாம்? 10க்கு நான் செல் பண்ணேன்னா 0 வரைக்கும் தான் எனக்கு ப்ராஃபிட். அப்ப அந்த ம். 10 பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு ப்ராஃபிட். அப்ப செல்லர்ஸ் பொறுத்தவரைக்கும் ப்ராஃபிட் வந்து லிமிட்டடு. அதே மாரி லாஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட். அது ம். 10லேருந்து 15, 20, 100 எவ்வளோ வேணா போலாம். அப்ப செல் பண்றப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு லாஸு. அப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு அன்லிமிட்டட் லாஸ் அங்க. இப்போ செல்லர்ஸ பொறுத்தவரைக்கும் அன்லிமிட்டட் லாஸ் இருக்கு. லிமிட்டட் ப்ராஃபிட் இருக்கு. பையர்ஸ பொறுத்தவரைக்கும் லிமிட்டட் லாஸ், அன்லிமிட்டட் ப்ராஃபிட். இந்த மாரி 2 விஷயம் இருக்கு. இதுல பையிங்லயும், செல்லிங்லயும் வந்து கேப்பிட்டல் ரிக்வயர்மென்ட் பார்ப்போம். இப்ப ரூ. 10 இருக்குது பை பண்றோம்னா, எனக்கு அதுல வரப்போற லாஸ் வந்து அந்த 10 பாயிண்ட் தான். அதனால ரூ. 10 குடுத்தாலே என்னால அத பை பண்ணிக்க முடியும். ஆனா ம். செல்லிங்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்லிமிட்டட் லாஸ் இருக்கிறதுனால, என்னால ரூ. 10 குடுத்து செல் பண்ண முடியாது. எனக்கு வந்து மினிமம் 2,00,000 இல்லாட்டி 2.5 லேக் ரூபீஸ் கேப்பிட்டல் ரிக்வயர்மென்ட் இருக்கு. ஒரு லாட் செல் பண்றதுக்கு. அது எப்படிங்கிறது காட்டுறேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பை சூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப வந்துட்டு நம்ம பை பண்றோம். இப்ப நிஃப்டியோட 24,800 கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். பை சூஸ் பண்ணியிருக்கேன். இங்க பி இருக்கு, எஸ் இருக்கு. பை சூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம டெலிவரிலயும் வாங்க முடியும், இன்ட்ராடேலயும் வாங்க முடியும். இன்ட்ராடேல வாங்குனோம்னா இன்னைக்கே அது வந்து க்ளோஸ் ஆயிரும். இது டெலிவரில வாங்குனோம்னா இன்னைக்கே க்ளோஸ் ஆகாட்டியுமே கூட நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஆனா எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ண முடியும்? இந்த 10th மார்ச் வரைக்கும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல ஹோல்ட் பண்ண முடியாது. அன்னைக்கு வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இத வந்து நமக்கு 65 தான் லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளால 1, 2 இங்க பை பண்ண முடியாது. லாட் சைஸ் ஒவ்வொரு லாட்டா தான் நம்மளால பை பண்ணிக்க முடியும். நான் மேக்ஸிமம் 1 லாட் இல்லாட்டி 2 லாட் தான் பை பண்ணுவேன். அப்புறம் பிரைஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா, இங்க அட் மார்க்கெட்லயும் பை பண்ணிக்கலாம். இல்ல நம்ம பிரைஸ் வந்துட்டு லிமிட் பண்ணி வச்சும் பை பண்ணிக்கலாம். இப்ப நான் 1 லாட் பை பண்றேன்னா, எனக்கு அப்ராக்ஸிமேட் ரிக்வயர்மென்ட் வந்துட்டு ஒரு ரூ. 100 இருக்கிறத வந்துட்டு நான் பை பண்றேன்னு வச்சுக்கோங்க. ரூ. 100 இருக்கிற பிரீமியம் ஆப்ஷன் நான் பை பண்றேன்னா, எனக்கு ரிக்வயர்மென்ட் வந்துட்டு ரூ. 6,525. ம். இதுவே ஒரு ரூ. 150 இருக்கிறது நான் ட்ரை பண்றேன்னா, 9,777. அப்போ மேக்ஸிமம் ஒரு ₹10,000 நான் கேபிட்டல் வச்சிருந்தா, என்னால ஒரு ₹150 இருக்கிறது மட்டும் தான் பை பண்ண முடியும். ₹150க்கு மேல இருக்கிறது பை பண்ண முடியாது. இதுவே நான் ஒரு 250 போடுறேன். 250ல இருக்கிறது நான் பை பண்ணணும்னா எனக்கு 16,000 வேணும். இதுவே 350ல இருக்கிறத நான் பை பண்றேன்னா, எனக்கு ஒரு 22,000 வேணும். அப்போ ம். ஒரு 400 ட்ரை பண்றேன்னா 26,000 வரும். அப்போ ஒரு மோஸ்ட்லி ஒரு 30,000 வச்சிருந்தேன்னா, என்னால இதுல எந்த ஆப்ஷன் வேணாலுமே ஒரு லாட் பை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைக்ல வந்துட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது, அதிகமா இருக்கிறது தான் சூஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஒரு ரூ. 10 இருக்கிறத சூஸ் பண்றேன்னா, நிஃப்டி மேல போனாலும், கீழ போனாலும் அது வந்து ரூ. 1, ரூ. 2 தான் ஏறி இறங்கும். அதுவே ஒரு ரூ. 100க்கு மேல இருக்கிறத சூஸ் பண்றேன்னா, அது 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் அந்த மாரி ஏறி இறங்கும். அதுவே ஒரு ரூ. 200க்கு மேல இருக்கிற பிரீமியம் சூஸ் பண்ணேன்னா, நமக்கு 5 பாயிண்ட், 10 பாயிண்ட்ன்னு மூவ் ஆகும்போது, நமக்கு ஈஸியா ப்ராஃபிட் எடுத்துட்டு நம்ம வெளிய வந்துரலாம். அதனால எப்பவுமே ஸ்ட்ரைக்கு பக்கத்துல இருக்கிற அட் த மனில மட்டும் தான் சூஸ் பண்ணணும். அட் த மனிலயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கிற பிரீமியம் சூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ₹200க்கு மேல இருக்குது, இல்லாட்டி ₹150க்கு மேல இருக்கிறது சூஸ் பண்ணணும். அதுக்கு கீழ போச்சுன்னா நமக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்காது. இது வந்து பையிங்ல. நெக்ஸ்ட் செல்லிங்ல ஒரு செகண்ட் இருக்க டவுட் இருக்கு. இங்க அட் த மணி 211 இருக்குது இல்லையா? கால் இதுல. இதுலயா? அது கொஞ்சம் பக்கத்துக்கு நகர்த்துங்க. இந்த கால் எல்டிபில ஸ்ட்ரைக் பிரைஸ்லேருந்து மேல கால் ஆப்ஷன்ல 239 211 இருக்குது இல்லையா? ஆ. அந்த அது பொறுத்து தான் நீங்க பிரைஸ் லிமிட் பண்றீங்க. கரெக்ட்டா? நான் வந்து அட் த மனில
ம். எது வாங்குவேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அட் த மனில எனக்கு அட் த மனி எதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிற 1, 2, 3 அட் த ம். மனி தான். ம். கீழ இருக்கிற 1, 2, 3 அட் த மனி தான். ம். என்னோட கேப்பிட்டல் தகுந்த மாரி நான் வந்து ஒரு லாட் பை பண்ணிக்க முடியும். இப்ப நான் வந்து ஒரு ரூ. ம். 10,000 தான் கேப்பிட்டல் வச்சிருக்கேன்னா, என்னால ரூ. ம். 150க்கு கீழ இருக்கிறது மட்டும் தான் பை பண்ண முடியும். ஓகே. அப்படி ரூ. 150 கீழ இருக்கிறத பை பண்ணேன்னா, எனக்கு அதுல மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்ஸ்ல நான் ட்ரேட் எடுப்பேன். பிரேக் ம். அவுட் ஆகும்போது எனக்கு வந்து இது 1 பாயிண்டோ இல்லாட்டி 2 பாயிண்டோ தான் இன்கிரீஸ் ஆகும். ஓகே. அதே ஒரு ரூ. 180க்கு மேல இருக்குது, இல்லாட்டி 200ல இருக்குது, 230ல இருக்குது பை பண்றேன்னா, எனக்கு 5 பாயிண்ட், 10 பாயிண்ட் ஈஸியா கேப்சர் பண்ணிக்க முடியும். ஓகே. அந்த பிரைஸ் மூவ்மெண்ட் லிமிட் அத பொறுத்து தான் இருக்கும். ஆ ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது கிளியர் தானே? ம். கிளியர். ஆ. நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்லிங் பார்ப்போம். ம். இப்ப செல் பண்றேன். நம்ம வந்துட்டு ஒரு ரூ. 10 இருக்கிறது செல் பண்ணணும்னா, நமக்கு எவ்வளோ கேட்குறாங்க? 1,66,000. இது வந்து ம். ஒவ்வொரு டெரிவேட்டிவ்க்கும், ஆப்ஷனுக்குமே அப்பப்போ மாறிட்டு இருக்கும். மினிமம் ஒரு 2.5 லேக் வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு ஈஸியா எல்லாமே செல் பண்ணிக்க முடியும். இதுல பார்த்தீங்கன்னா, ரூ. 10 இருக்கிறத செல் பண்றதுக்குமே எனக்கு 1,60,000 தான் வேணும். இதே ரூ. 100 இருக்கிறத செல் பண்ணணும்னாலுமே 1,66,000 தான். அதே மாரி ஒரு ரூ. 1000 இருக்கிறத நான் செல் பண்ணணும்னு நெனச்சாலுமே, எனக்கு அதே அப்ராக்ஸிமேட் ரிக்வயர்மென்ட் தான். ம்ஹ்ம். ஓகே. இது எதனாலனா, எல்லாத்துலயுமே நமக்கு அன்லிமிட்டட் லாஸ் தான். எல்லாத்துக்குமே வந்து லாஸ் வந்து அன்லிமிட்டட். ஓகே. அதனால நமக்கு இவ்ளோ பெரிய கேப்பிட்டல் ரிக்வயர்மென்ட் இதுல இருக்கு. அப்புறம் ஏன் செல்லிங் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுங்கிறது கேட்டீங்கன்னா, நமக்கு மார்க்கெட்ல 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பிரீமியம் டிகே, இன்னொன்னு வந்துட்டு டைம் டிகே, இன்னொன்னு வந்துட்டு அ எக்ஸ்பிரி. இப்ப எக்ஸ்பிரி டே இருக்கறனால, எண்ட் ஆஃப் த டே கால் ஆப்ஷன் இல்லாட்டி புட் ஆப்ஷன் யாரோ ஒருத்தவங்க வந்து வின் பண்ணிருவாங்க. அப்போ ஒருத்தங்க வின் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி கோல்டு எப்படி 0லேருந்து ஸ்ட்ரெய்ட்டா 100 போயிறாதோ, இதுவுமே ரூ. 200லேருந்து ஸ்ட்ரெய்ட்டா 0க்கு வந்துராது. கால் ஆப்ஷன் மட்டுமே ஸ்ட்ரெய்ட்டா 0க்கு வந்துராது. இப்ப நமக்கு கால் ஆப்ஷன் ஏறுச்சுன்னா, புட் ஆப்ஷன் கீழ இறங்கும். புட் ஆப்ஷன் ஏறுச்சுன்னா, கால் ஆப்ஷன் கீழ இறங்கும். அப்போ கால் ஆப்ஷனே 0 ஆனாலுமே, இது என்ன ஆகும்? அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகும் இல்லையா? இது ம். ஸ்ட்ரெய்ட்டா 0க்கு வந்துராது. ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். இப்ப இது ஏறி இறங்கும்போது, இதுலயுமே ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். இப்ப எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு பக்கத்துல இருக்கிறதுல, கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் 2மே வந்து நியர் பை 0 கிட்ட வந்துரும். ம். ஒண்ணு 0 ஆகுதுன்னா, இன்னொன்னு 3 ஆர் 5 ரூபீஸ்க்காச்சும் வந்துரும். இல்லாட்டி ஒரு ரூ. 100க்கு உள்ளேயாச்சும் வந்துரும். இதுதான் வந்து நம்ம பிரீமியம் டிகேன்னு சொல்றோம். அப்போ இப்படி பிரீமியம் டிகே ஆகுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் சரி, கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் சரி, புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் சரி, மார்க்கெட் மேல போனாலும் சரி, கீழ போனாலும் சரி, அங்க என்ன நடக்குது? பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆவுது. பிரீமியம் வந்து டிகே ஆகுது. இப்ப பிரீமியம் டிகே இருக்கிறதுனால, செல்லர்ஸ்க்கு தான் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து சான்சஸ் அதிகம். பை பண்ணோம்னா நமக்கு பிரைஸ் இன்கிரீஸ் ஆகணும். ஆனா இங்க எத நம்ம சூஸ் பண்ணாலுமே பிரைஸ் டிக்ரீஸ் தான் ஆகும். 0க்கு ஓகே. வந்துரும். அப்ப நமக்கு செல்லர்ஸ்க்கு தான் வந்து ப்ராஃபிட் கன்சிஸ்டன்சி இருக்கும். செல்லர்ஸ்க்கு தான் வந்து ப்ராஃபிட் கன்ஃபர்மேஷன் அக்யூரசி அதிகமா இருக்கு பையர்ஸ விட. இப்ப நமக்கு வந்துட்டு ஆப்ஷன் பையிங்ல வந்துட்டு கேப்பிட்டல் ரிக்வயர்மென்ட் கம்மி போதும். ஆனா நமக்கு வந்துட்டு அங்க ப்ராஃபிட்க்கு சான்ஸும் அதே மாரி கம்மி. ஆனா, நமக்கு ம். ஆப்ஷன் செல்லிங்ல அதிக கேப்பிட்டல் வேணும். ரிஸ்க்குமே அதிகமா இருக்கு. அன்லிமிட்டட் லாஸ் இருக்கு. அதனால ஆப்ஷன் செல்லிங்ல வந்து நமக்கு கன்ஃபார்மா 10 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சிரும் தான். ஆனா, நமக்கு அன்லிமிட்டட் லாஸ் இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேடே பண்ணக்கூடாது. இப்ப எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலுமே நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணக்கூடாது. ம். இப்ப பையிங்னா என்ன, செல்லிங்னா என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப யாரெல்லாம் பை சூஸ் பண்ணுவா, யாரெல்லாம் செல் சூஸ் பண்ணுவாங்கிறது சொல்றேன். இப்ப வந்துட்டு என்கிட்ட ஒரு மினிமம் ஒரு ரூ. 10,000 20,000 தான் கேப்பிட்டல் இருக்கு. எனக்கு இந்த மொத்த கேப்பிட்டலுமே லாஸ் ஆனாலுமே பரவால்ல. ஆனா எனக்கு வந்துட்டு அ நெறைய ப்ராஃபிட் வேணும். அப்படின்னு நெனைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பை சூஸ் பண்ணுவாங்க. ம். ஆப்ஷன் பையிங் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு 10 பாயிண்ட்டுமே நான் ரிஸ்க் எடுக்கிறேன். மொத்த கேப்பிட்டலுமே போனாலும் பரவால்ல. ஏன்னா எனக்கு பிரீமியம் வந்து டிகே தான் ஆகும்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு நெறைய ப்ராஃபிட் வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்ப நான் என்ன பண்ணேன், ஆப்ஷன் பையிங் சூஸ் பண்ணுவேன். இதுவே ஆப்ஷன் செல்லிங் யார் சூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ட நெறைய கேப்பிட்டல் இருக்கு. ஆனா இவ்ளோ கேப்பிட்டல் யூஸ் பண்ணியுமே, எனக்கு வந்துட்டு லிமிட்டடா ப்ராஃபிட் போதும். என்னோட கேப்பிட்டல் வந்து சேஃபா இருந்தா போதும். நான் கரெக்ட்டான ஸ்டாப் லாஸ் வச்சு வெளிய வந்துருவேன். அப்படின்னு நெனைக்கிறவங்க வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங் சூஸ் பண்ணுவாங்க. நெறைய ப்ராஃபிட் வேணும்னு நெனைக்கிறவங்க வந்துட்டு பை சூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது சேஃப் கிடையாது. இதுவே எனக்கு கம்மி ப்ராஃபிட் கிடைச்சாலும், எனக்கு என்னோட கேப்பிட்டல் சேஃபா இருந்தா போதும்னு நெனைக்கிறவங்க வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங் சூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் செல்லிங்க்கும், பையிங்க்கும் டிஃபரன்ஸ் எல்லாம் கிளியர் தானே? ம். ஓகே. இப்ப வந்து நிஃப்டி மேல போயிட்டு இருக்கு. 1 நான் வந்து செகண்ட். ஆப்ஷன் ம். டிகே நடக்கும்போது மார்க்கெட்டு மேல போனா கூட டிகே நடந்துன்னு தானே இருக்கும்? ஆ அது எப்படின்னா, இப்ப நீங்க பை பண்ணி லாஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ம். லாஸ் பண்ணும்போது நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ மார்க்கெட் மேல போகும்போது, நீங்க மேல போகும்ன்னு சொல்லி கால் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பீங்க. ம். ஆனா மார்க்கெட் கீழ போயிருக்கும்.
கீழ போயிட்டு திரும்ப உங்க லெவலுக்கே அது ரீச் ஆயிருந்தாலுமே, பிரீமியம் பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குன விலைக்கு வந்திருக்காது. ம். இது எதனாலனா நமக்கு பிரீமியம் டிகே இருக்கிறதுனால. ஓகே. அப்போ ஆப்ஷன் செல்லிங்ல இருக்கிறவங்க ப்ராஃபிட்ல இருப்பாங்க. ப்ராஃபிட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்களுக்கு. அதே மாரி சாரி லாஸுக்கு அன்லிமிட்டட் லாஸ் இருக்கிறதுமே வந்து செல்லர்ஸ்க்கு தான். செல்லிங். ம். அதனால நம்ம கரெக்ட்டான ஸ்டாப் லாஸ் வச்சு என்னால ட்ரேட் பண்ண முடியும் அப்டின்னா, நம்ம தைரியமா செல்லிங் சூஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப நான் மோஸ்ட்லி செல்லிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ப்ராஃபிட்டபிளா போயிட்டுருக்கு. ஓகே. பையிங்குமே பண்ணுவேன். இருந்தாலும் நான் ஒரு லாட் தான் பை பண்ணுவேன். ம். இப்ப நமக்கு வந்துட்டு பையிங்கும் செல்லிங்கான டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம நிஃப்டிக்கு தகுந்த மாரி எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றதுங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு வாட்டி. இப்ப நிஃப்டி வந்து மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து கால் ஆப்ஷன் மேல போகும். புட் ஆப்ஷன் வந்து கீழ போகும். இப்ப வந்து நான் பை பண்றேன். எத பை பண்ணுவேன்? நிஃப்டி வந்து மேல போகுது. நிஃப்டி ம். மேல போச்சுன்னா, நான் வந்து எத பை பண்ணுவேன்? ஆ கால் அட் த ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன்? கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் நான் பை பண்ணுவேன். இதுவே ம். நான் செல் பண்றேன்னா, புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன செல் பண்ணுவேன். நிஃப்டி மேல போச்சுன்னா, பை பண்ணேன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன். ம். இதுவே செல் பண்ணேன்னா, புட் ஆப்ஷன் செல் பண்ணுவேன். இதே நிஃப்டி கீழ போற டைம்ல நான் பை பண்ணேன்னா, புட் லாஸ். ஆப்ஷன் பை பண்ணுவேன். ம். அதுவே ஓகே, ஓகே. நிஃப்டி கீழ போற டைம்ல நான் செல் பண்றேன்னா, கால் ஆப்ஷன் செல் கால் பண்ணுவேன். ஆப்ஷன். ம். பை பண்ணேன்னா எனக்கு பிரைஸ் இன்கிரீஸ் ஆகணும். செல் பண்ணேன்னா பிரைஸ் டிக்ரீஸ் ஆகணும். நிஃப்டி ம். மேல போச்சுன்னா, கால் ஆப்ஷன் மேல போகும். புட் ஆப்ஷன் கீழ போகும். இப்ப பை பண்ணும்போது நிஃப்டி மேல போச்சுன்னா, கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன். செல் பண்ணும்போது புட் ஆப்ஷன் சூஸ் புட் பண்ணுவேன். ஆப்ஷன். ம். அப்படியே ஆப்போசிட்டா நமக்கு ரியாக்ட் ஆகும். ஓகே. இப்ப பையிங், செல்லிங்க்கான டிஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இத பத்தி எனக்கு அவ்வளோ இன்டெப்த்தா தெரியாது. ஏன்னா, நான் இது எதையுமே பார்க்க மாட்டேன். சார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறேன். இருந்தாலும் ஒரு பேசிக்கா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப நமக்கு டெல்டா இருக்கு. டெல்டான்னு ஒரு விஷயம் இருக்கு. டெல்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீடா மீட்டர் மாரி ரியாக்ட் ஆகும். இப்ப பிரைஸ் வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இப்ப நிஃப்டி மேல போச்சுன்னா, இந்த ஆப்ஷன் எவ்வளோ தூரம் மேல போகணும்? இதோட பிரைஸ் எவ்வளோ கீழ இறங்கணும்? அப்படிங்கிறத முடிவு பண்றது வந்து டெல்டா. இது வந்து ஒரு ஸ்பீடா மீட்டர்ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தீட்டா. தீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா, டைம் டிகே. டைம் டிகே, பிரீமியம் டிகே, எக்ஸ்பைரி இதெல்லாம் தான் நமக்கு தீட்டான்னு சொல்றாங்க. பிரைஸ் வந்துட்டு ஒரு பெட்ரோல் டேங்க்ல ஹோல் இருக்கிற மாரி கரைஞ்சுட்டே வரும். இதுதான் வந்து நம்ம தீட்டான்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து காமா. காமாங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் டெல்டா. டெல்டாவோட ஸ்பீட இது பண்ணும். திடீர்னு நமக்கு வந்து டெல்டா வந்து ஸ்பீட் ஆச்சுன்னா, காமா பூஸ்ட் ஆயி இப்போ 0 டூ ஹீரோ ட்ரேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். 0 டூ ஹீரோ ட்ரேட்ஸ்ங்கிறது அவுட் த மனில இருக்கிறது எல்லாமே நமக்கு இப்போ 100 ரூ. 50 இல்லாட்டி ரூ. 20 இருக்கிற பிரீமியம் எல்லாமே திடீர்னு 100, 200ன்னு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எப்ப நடக்கும்னா, மார்க்கெட் திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஸ்பைக் கிரியேட் ஆயி, இப்போ கரண்ட்டா நிஃப்டி 24,750ல இருக்குன்னா, திடீர்னு அது ஒரு 1000 பாயிண்ட் இல்லாட்டி 200 பாயிண்ட், 400 பாயிண்ட் மேல வந்துச்சுன்னா, நமக்கு மேல இருக்கிறது எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும். 0ல இருக்கிற ட்ரேட்ஸ் இல்லாட்டி ரூ. 40ல இருக்கிற கம்மி பிரீமியம் எல்லாமே நமக்கு அதிக பிரைஸ்க்கு வந்துரும். ஸ்பீடா வந்துரும். இத வந்து கிரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பையர்ஸ் விசஸ் செல்லர்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். வீக்லி எக்ஸ்பைரி அப்புறம் மந்த்லி எக்ஸ்பைரின்னு 2 விஷயம் இருக்கு. எனக்கு க்ரோ ஸ்க்ரீன் தான் காட்டுது. நீங்க அதான் காட்டியிருக்கீங்களா? அதான் காட்டியிருக்கேன். ஓகே டன். அவ்வளோதான். சிம்பிளா தான் எக்ஸ்பிளைன் ஓகே, பண்றேன் ஓகே. பேசிக்கா. ம். இப்ப நமக்கு வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரின்னு 2 விஷயம் இருக்கு. இப்ப மந்த்லி எக்ஸ்பைரினா நமக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டிலயும், சென்செக்ஸ்லயும் மட்டும் தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ம். மத்ததுல எல்லாத்துலயுமே நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்கு. இப்ப வீக்லி எக்ஸ்பைரிங்கும்போது நமக்கு டிகே அதிகமா இருக்கும், மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். இதே மந்த்லி எக்ஸ்பைரிங்கும்போது நமக்கு 0 ஆகுறதுக்கு டைம் ஆகும் இல்லையா? 1 மந்த் வரைக்கும் டைம் இருக்கு. அப்ப அதுல வந்து நமக்கு டிகேவும் கம்மியா இருக்கும். அப்ப நமக்கு ரிசல்ட் சீக்கிரமா தெரியிறது வந்துட்டு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அப்ப நான் மோஸ்ட்லி இப்ப நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல தான் வந்து ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஆப்ஷன் செல்லிங் பண்றேன். அப்ப எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எனக்கு ஏதோ ஒண்ணு வந்துட்டு 0 ஆயிரும். 0 ஆகுதுன்னா பக்கத்துல இருக்கிறதுமே 0 ஆயிரும். அப்ப எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கன்ஃபார்ம் எனக்கு ப்ராஃபிட் தான் செல் பண்ற டைம்ல. ஓகே. அதனால நான் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேல யூஸ் பண்ணுவேன். மத்த டேஸ்லாம் மோஸ்ட்லி நான் நிஃப்டில மட்டும் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் பையிங்ல எப்பெல்லாம் பை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் ஸ்பீடா இருக்கிற டைம்ல தான் பை பண்ணணும். இப்போ மார்க்கெட் மேல போச்சுன்னா, மேல போகும்னு சொல்லி பை பண்ணலாம். அதே மார்க்கெட் கீழ போச்சுன்னா, கீழ போகும்னு சொல்லி பை பண்ணலாம். ஆனா மேலயும் போகாம, கீழயும் போகாம சைட்வேஸா இருந்தா நம்ம பையே பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு பிரீமியம் டிகே தான் ஆயிரும்.
அதுக்கப்புறம் பெஸ்ட் டைம் ஃபார் பையிங் ஆப்ஷன்ஸுங்கிறது எப்போ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வாலடைலா இருக்கிற டைம். நமக்கு மார்னிங் வந்து 9:15லேருந்து 3:30 வரைக்கும் மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் நமக்கு ஃபுல் டைமும் ஸ்பீட் இருக்காது மார்க்கெட்ல. மார்னிங் ஒரு 9:15லேருந்து ஒரு 10:30 வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அதுக்கப்புறமா ஃபுல்லா ஸ்லோவாயிட்டு ஒரு 12:30க்கு சின்ன ஸ்பீடு குடுக்கும். அதுக்கப்புறமா 2 டூ 3:30 தான். இதுக்கு இன் பிட்வீன் இருக்கிற டைம் எல்லாம் நமக்கு மார்க்கெட் ஸ்லோவா இருக்கும். அந்த டைம்ல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்லோவா இருக்கும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா, நமக்கு அங்க மூவ்மெண்ட் கம்மியா தான் இருக்கும். பிரைஸ் மூவ்மெண்ட். அப்ப நமக்கு வந்து டார்கெட் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியாது. இப்போவே மார்க்கெட் வாலடைலா இருக்கும்போது மட்டும் தான் பை பண்ணணும். வாலடைலா இருக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா, 9:15லேருந்து 10:30க்குள்ள. அதுக்கப்புறமா 12:30 அதுக்கப்புறமா 2 டூ 3:30. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ஷன் பையிங்ல யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு பிரேக் அவுட்டுங்கிற லெவல்ல வந்துட்டு வால்யூம் அதிகமா இருக்கிறதுனால, நமக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா, இப்போ மேல பிரேக் அவுட் ஆகும்போது, ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நமக்கு வந்துட்டு மார்க்கெட் மேல போயிரும்னு தெரியும். நம்ம அப்போ கால் கால் ஆப்ஷன் பை பண்ணுவோம். இதுவே சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவாய்ட் ஓவர் ட்ரேடிங். ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி, எப்படி நம்ம ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் லிமிட் பண்ணோமோ, அதே மாரி நம்ம ட்ரேடையுமே ஒரு நாளைக்கு லிமிட் பண்ணி வச்சுக்கணும். ஓவர் ட்ரேடிங் பண்ணோம்னா, நமக்கு ஒண்ணுல வர ஒரு 4 ட்ரேட்ல வர ப்ராஃபிட் ஒரே ட்ரேட்ல லாஸ் ஆயிரும். நம்ம எமோஷனே அடுத்தடுத்து ட்ரேட் எடுத்துட்டே இருந்தோம்னா, நெறைய லாஸ் வந்துரும். அதனால ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்டாப் லாஸ், டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, ஒரு 1:1 இல்லாட்டி 1:2 ரேஷியோ எதுவோ நம்ம அத யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் காமன் மிஸ்டேக் பையர்ஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையிங் ஃபார்வர்ட் ஓடிஎம். அவுட் த மனில தூரமா இருக்கிறத பை பண்றது பண்ணவே கூடாது. செல்லர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு கன்ஃபார்ம் அது 0 ஆயிரும். செல்லர்ஸ்க்கு கன்ஃபார்ம் அதுல ப்ராஃபிட் கிடைச்சிரும். எதுல அவுட் த மனில செல் பண்ணாங்கன்னா. ஆனா அதுலயுமே நமக்கு திடீர்னு காமா பூஸ்ட் ஆச்சுன்னா, அது ரூ. 50 ம். ரூ. 100 ரூ. 200 போயிரும். அதனால ஸ்டாப் லாஸ் இல்லாம செல் பண்ணக்கூடாது. ஆனா கன்ஃபார்ம் அந்த அவுட் த மனில ட்ரேட் பண்ணணும். செல் பண்ணோம்னா நமக்கு அந்த 10 பாயிண்ட்னாலும், 20 பாயிண்ட்னாலும் ப்ராஃபிட் கம்மியா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் தான். ஆனா பையர்ஸ் வந்து அதுல பை பண்ணக்கூடாது. அப்புறம் ஹோல்டிங் டில் எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ணவே கூடாது. நம்ம இன்னைக்கு ஒரு பொசிஷன் எடுக்கிறோம்னா, எக்ஸ்பைரிலயே இந்த டெலிவரிலயே நான் வாங்கியிருந்தாலுமே, அன்னைக்கே அந்த பொசிஷன நான் குளோஸ் பண்ணிருவேன். இப்ப டெலிவரில வாங்குனா என்னால எக்ஸ்பைரி டே வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும். ஆனா நான் ஹோல்ட் பண்ணவே மாட்டேன். ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி, அத அக்செப்ட் பண்ணிட்டு அன்னைக்கே நான் குளோஸ் பண்ணிருவேன். எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓவர் நைட்ல மார்க்கெட்ல என்ன வேணா நடக்கலாம். நெக்ஸ்ட் டே நமக்கு எப்படி ஓப்பன் ஆகுங்கிறது சொல்லவே முடியாது. கேப் அப்போ, கேப் டவுனுங்கிறது நமக்கு சொல்லவே முடியாது யாராலயுமே. இப்ப சப்போஸ் நமக்கு ஒரு 9 டூ 9:15க்குள்ள நமக்கு ப்ரீ மார்க்கெட்ல லாஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னா, என்னால ஸ்டாப் லாஸ் போட்டு வெளிய வர முடியாது. கன்ஃபார்ம் அது லாஸ் ஆனது லாஸ் தான். ப்ராஃபிட் ஆனது ப்ராஃபிட் தான். அப்ப நான் எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்? கன்ஃபார்ம் டிகே தான் ஆகும். 0க்கு தான் அது ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப பை பண்றவங்களுக்கு கன்ஃபார்ம் லாஸ் தான் வரும். அப்புறம் ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணவே கூடாது பையர்ஸ். ஏன்னா அவங்க ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாங்கன்னா மொத்த கேப்பிட்டலும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி சப்போஸ் போயிருச்சுன்னா நெக்ஸ்ட் டே அவங்க ட்ரேட்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. இது வரைக்கும் எல்லாமே கிளியர் தானே? ம். ஆப்ஷன் பையிங் பார்த்துட்டோம். இப்ப வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங் பார்க்குறோம். இப்ப ஆப்ஷன் செல்லிங் எதனால ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரீமியம் டிகே, டைம் டிகே, எக்ஸ்பைரி இது எல்லாமே இருக்கிறதுனால, அந்த டைம்க்குள்ள நமக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிரணும். அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நமக்கு என்ன ரிசல்ட்ங்கிறது தெரிஞ்சிரணும்னு சொல்லி 2மே வந்துட்டு 0க்கு தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால நமக்கு பிரீமியம் டிகே இருக்கனால ஆப்ஷன் செல்லிங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ப்ராஃபிட் சான்ஸ் பார்த்தீங்கன்னா, செல் பண்றவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் மார்ஜின் ரிக்வயர்டு பார்த்தீங்கன்னா, செல்லிங்ல அதிகமா இருக்கும். அதனால நமக்கு இங்க அதே அளவுக்கு அன்லிமிட்டட் லாஸ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸ்க்ரீன் ஒரு அதுக்கப்புறம் வாட்டி மாத்துறீங்களா? எனக்கு க்ரோ ஸ்க்ரீன் தான் தெரியுது. உங்க ஒரே நிமிஷம். ஆ. தெரியுதா? ம். ம். இதுல செல்லிங்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு அ அயர்ன் கவுண்டர்ன்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப அயர்ன் கவுண்டர் மெத்தட்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி இன்னும் இந்த வாட்டி நான் க்ரோ ஸ்க்ரீன் தான் காட்டணும் உங்களுக்கு. ஓகே. இப்ப அயர்ன் கவுண்டர் மெத்தட் வந்துட்டு நெறைய கேபிட்டல் வச்சிருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்ப வந்துட்டு நான் வந்துட்டு கால் ஆப்ஷனும் செல் பண்ணுவேன், புட் ஆப்ஷனும் செல் பண்ணிருவேன். ஒரு நிமிஷம். தெரியுதுல்ல? ம். என்ன செல்லிங் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பைரி டே இன்னைக்கு. இன்னைக்கு ம். எதிர் இது இல்லாட்டி இது 0 ஆயிரும். ஆனா 2மே ம். 0 ஆறதுக்கு டிகே தான் ஆயிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, கால் ஆப்ஷன்ல ஒண்ணு செல் பண்ணிருவேன்.
புட் ஆப்ஷன்லயும் ஒண்ணு செல் பண்ணிருவேன். அப்ப என்ன ஆகும்? இது மேல போகும்போது இது கீழ போகும். இது மேல போகும்போது இது கீழ போகும். அப்ப இதுல ப்ராஃபிட் வரும்போது இதுல லாஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். இதுல ப்ராஃபிட் வரும்போது இதுல லாஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். ஆனா ஓவராலா எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா 2மே கீழ இறங்கிட்டு தான் இருக்கு. 0க்கு தான் வருது. அதனால எனக்கு 2லயுமே ப்ராஃபிட் வந்துரும். 2லயுமே ப்ராஃபிட் வராட்டியும் ஒண்ணுல வர லாஸ் வந்து இன்னொன்னுல வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட்டா நிக்கும். அதனால நமக்கு பிரீமியம் டேக்கே இருக்கனால செல்லர்ஸ் வந்து இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவுட் த மனில செல்லர்ஸ் வந்துட்டு இப்போ ரூ. 100னால இந்த ரூ. 100 எனக்கு கன்ஃபார்ம் 0 தான் ஆகப்போகுது. இல்லாட்டி இந்த ரூ. 70 கண்டிப்பா 0 தான் ஆகப்போகுது. அப்படின்னு சொல்லி செல் பண்ணிட்டு விட்டுருவோம். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ரன் பண்ண விட்டுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸ்பைரி டேட்குள்ள அது 0 ஆயிரும். கேபிட்டல் ஈக்குவலா இருக்குமா அப்போ? இதுல நீங்க இங்கேயும் செல் பண்ணி, இங்கேயும் செல் பண்ணா 2த்துலயும் கேபிட்டல் ஈக்குவலா இருக்காதுல்ல? நமக்கு கேபிட்டல் ரிக்வயர்மென்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணு செல் பண்றதுக்கு 2 லேக் வேணும்னா 4 லேக் தேவைப்படாது. ஓகே. கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே. அதான் ஒரு 2.5 லேக் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால 2 சைடுமே செல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்பவே கிரீன் முக்கியம் மார்க்கெட் சொல்றீங்களா செல்லிங்ல. ப்ளீஸ்? ம். சாரி. ம். நமக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செல்லிங் தான் ரொம்பவே முக்கியம். எதனாலனா, நம்ம செல் பண்ற டைம்ல நமக்கு கண்டிப்பா அ ரிஸ்க் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அன்லிமிட்டட் லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பெரிய அமௌண்ட் நமக்கு லாஸ் ஆயிட்டா நம்மளால அதுக்கப்புறம் மார்க்கெட்குள்ள என்ட்ரி ஆகவே முடியாது. ஆனா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இல்லாம ட்ரேட் பண்ணவே கூடாது. ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா, அதுல எவ்வளோ வந்து நான் கேபிட்டல் வந்து நான் எவ்வளோ அலோகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்வளோ ரிஸ்க் வைக்கணும், எவ்வளோ ரிவார்ட் வைக்கணும். இதெல்லாமே தான் நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ட்ரேட்ல என்ட்ரி ஆகுறேன்னு வச்சுக்கோங்க. உடனே வந்து நான் எஸ்எல் ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சுருவேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இதுல ஒரு ட்ரேட் எடுத்ததுமே நான் வந்து அதோட பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணிப்பேன். ம். பொசிஷன் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு இப்போ ப்ராஃபிட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு ஒரு ரூ. 100க்கு பை பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஒரு 20 பாயிண்ட் நான் ரிஸ்க் வைக்கிறேன் இந்த ட்ரேட்ல. 30 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறேன். இப்போ ரூ. 100க்கு பை பண்ணி ரூ. 80ல ஸ்டாப் லாஸ் ஆயிடும். அதே மாரி ஒரு ரூ. 130ல டார்கெட்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ட்ரேட் ஓப்பன் ஆனதுமே எனக்கு ரூ. 80 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு லாஸ் தான். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. எனக்கு ரூ. 100 ரூ. 105 ரன் ஆயிட்டு இருக்குன்னா, நான் என்ன பண்ணுவேன், ஒரு ட்ரேட் எடுத்ததுமே ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருவோம். ம். 80லயுமே 100லயுமே ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். 130லயும். சப்போஸ் எனக்கு ரூ. 105 ப்ராஃபிட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, உடனே நான் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ ரூ. 80லேருந்து மாத்தி ரூ. 100க்கு ஃபிக்ஸ் பண்ணிருவேன். காஸ்ட் ஓகே. டூ காஸ்ட்க்கு மாத்திருவேன். அப்ப ஓகே. என்ன ஆகும்? மார்க்கெட் மேல போச்சுன்னா, எனக்கு டார்கெட் வரக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் ரிவர்சல் ஆயி கீழ வந்துச்சுன்னா, எனக்கு வந்து என்னோட அ கேபிட்டல் வந்து சேஃபா இருக்கும். அங்க எனக்கு ப்ராஃபிட்டும் இல்ல, லாஸும் இல்ல. சப்போஸ் இது 105லேருந்து 110 போயிருச்சுன்னா, நான் என்னோட ஸ்டாப் லாஸ மாத்தி 105க்கு வச்சுருவேன். அப்ப 5 பாயிண்ட் ப்ராஃபிட்ட நான் கேப்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 120 போகும்போது 115க்கு மாத்துவேன். சப்போஸ் 130 கிட்ட போயிருச்சுன்னா, நான் டார்கெட்டையே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, ஸ்டாப் லாஸ் எடுத்து மாத்தி டார்கெட் பிரைஸ்க்கு வச்சுருவேன். 130க்கு ஸ்டாப் லாஸ் வச்சுருவேன். அப்ப என்னாச்சு? எனக்கு வேண்டிய அந்த 30 பாயிண்ட் நான் கேப்சர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே எனக்கு எக்ஸ்ட்ரா தான். ம். இது வந்து நான் வந்து இந்த மாரி எஸ்எல் ட்ரையல் பண்ணியும் பண்ணுவேன். இங்க செட் சேஃப் எக்ஸிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ம். ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு டெய்லி ஓப்பன் பண்ணதுமே எனக்கு மார்க்கெட் ஸ்பீடா இருக்கும். பிரேக் அவுட்ல நான் ட்ரேட் எடுக்கிறேன். வால்யூம் அதிகமா இருக்கு, ஸ்பீடா இருக்கு. எனக்கு இந்த கால்குலேஷன்லாம் பண்றதுக்கு டைமே இல்ல. இப்போ 100ல இருக்குன்னா 20 பாயிண்ட் கம்மி பண்ணி ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அத மாத்திட்டு வரணும்னு சொல்றதுக்குன்னு எனக்கு டைமே இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எடுத்ததுமே என்னோட லாஸ் லிமிட் எவ்வளோ ஒரு நாளைக்கு ₹3000 அத செட் பண்ணி வச்சுருவேன். செட் ட்ரிகர் குடுத்துருவேன். நெக்ஸ்ட் அத எடுத்ததுமே 3000 லாஸ் ஆயிருச்சுன்னா, அத விட்டுருவேன். ம். சப்போஸ் ₹3000 லாஸ் ஆகாட்டினா, புரொடெக்ட் ப்ராஃபிட் மாத்தி இப்போ ஒரு ரூ. 500 இல்லாட்டி ரூ. 1000 ப்ராஃபிட் ரன் ஆயிட்டு இருக்கும்போது, ஒரு ரூ. 500 நான் புரொடெக்ட் பண்ணிருவேன். அப்ப ம். என்ன ஆகும்? என்னோட ப்ராஃபிட் வந்து ₹500. ரூ. 500 புரொடெக்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் ஓகே தான். இல்ல ரிவர்ஸலா இங்க வந்தாலுமே எனக்கு லாஸ் கிடையாது. நெக்ஸ்ட் அது ஒரு 1500, 2000 போகும்போது, இத அப்படியே நான் இன்கிரீஸ் பண்ணிட்டே வருவேன். ம். 3000 போகுதுன்னா 2500 மாத்துவேன். இதுவே ஒரு 5000 போகுதுன்னா 4000 மாத்துவேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்கு லாஸ்க்கு சான்ஸே இல்ல அங்க. ம். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட்டே செட் பண்ணிட்டோம். ஆனா இந்த ட்ரேட்ல எனக்கு வந்து ப்ராஃபிட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வர ப்ராஃபிட்ட நான் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். புரொடெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா,
நமக்கு டார்கெட் வச்சிருப்போம். டார்கெட் பக்கத்துல போயிருக்கும். ஆனா டார்கெட் ஹிட் ஆகாம ரிவர்சல் ஆயி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ம். இந்த மாரி வராம நமக்கு தடுக்கணும்னா, இந்த மாரி ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா பண்ணிக்கிட்டாலே போதும் நம்ம. இங்க நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும் சொல்றீங்களா ஆன்சி? ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு பொசிஷன் பக்கத்துல ஒரு 3 டாட் இருக்கு பாத்தீங்களா? எங்க? பொசிஷன் பக்கத்துல ஒரு 3 டாட் இருக்குல்ல? ஓகே. ஓகே. இந்த அது 3 கிளிக் டாட்ல பண்ணி பாத்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல காட்டும். இப்ப வந்து ஆப்ஷன் செயின் தான் காட்டுது. ஆனா நம்ம ட்ரேட் எடுத்து ட்ரேட் ரன் ஆயிட்டு இருக்கும்போது, ஓகே. இங்க ஸ்டாப் செட் லாஸ். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ங்கிற ஆப்ஷன் காட்டும். அதுல ஸ்டாப் லாஸ்ல போய் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அத செட் பண்ணிக்கலாம். டார்கெட்ல போய் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அத செட் பண்ணிட்டோம்னா, அது வந்து ஆர்டர்ஸ்ல தான் இருக்கும். நம்ம ஓகே. அத கேன்சல் பண்ணணும்னா, ஆர்டர்ஸ்ல போய் தான் கேன்சல் பண்ணணும். ம். இதுவரைக்கும் எல்லாம் கிளியர் தானே? ம். நான் ஸ்க்ரீன் மாத்திக்கிறேன். ம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி. இப்போ வந்துட்டு கேபிட்டல் அலோகேஷன் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு இது எல்லாமே. இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். நம்மகிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ மொத்த கேபிட்டலுக்குமே ரிஸ்க் எடுக்காம நம்ம 1 லாட் இல்லாட்டி 2 லாட் அந்த மாதிரி செட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். அப்புறம் மேக்ஸிமம் லாஸ் பர் டே எவ்வளவோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் லாஸ் வரணுங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணி வைக்காம ட்ரேட் பண்ணேன்னா எனக்கு நிறைய லாஸ் வந்துச்சுன்னா எனக்கு இன்னுமே ட்ரேட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம 1:1 இல்லாட்டி 1:2 யூஸ் பண்ணிக்கணும். ட்ரா டவுன் ஹேண்ட்லிங்கிறது வந்துட்டு நம்ம டெய்லியுமே அனலைஸ் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு ட்ரேடையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணணுமே தவிர இப்போது ஒரு நாள் எனக்கு 10,000 லாஸ் வந்துருச்சு. சப்போஸ் எப்படியோ தெரியாமல் லாஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டேவே நான் மொத்தத்தையுமே நான் வந்துட்டு கேப்சர் பண்ணிடணும்னு நினச்சி நான் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். நம்ம லாஸ் எவ்வளோதான் இருந்தாலுமே ஒரே நாளில் அதை திருப்பி எடுக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுக்கவே கூடாது. நம்ம ஒரு ட்ரேடில் லாஸ் ஆயிடுச்சு அடுத்த ட்ரேடில் இதை பிடிச்சிட்டோன்னு சொல்லி நம்ம ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுத்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு அதிக லாஸ் தான் வருமே தவிர நமக்கு ப்ராஃபிட்ஸ் வராது. அப்புறம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆஃப்டர் ப்ராஃபிட் இருக்கவே கூடாது. ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு ஒரு 2 நாள் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம்னா இனிமேல் நமக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடன்ஸை நம்ம ட்ரேட் எடுக்கவே கூடாது. அப்புறம் ட்ரேடிங் டிசிப்ளின். நான் இப்போ சொன்ன விஷயம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும். செட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அந்த ரூல்ஸ் தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணாலே போதும். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். நமக்கு எல்லா டேஸுமே மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. நமக்கு லாஸுமே வரும். ஆனால் லாஸ் வந்தாலுமே நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இந்த மாதிரி கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தியன் டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ். நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா அதுக்கு ப்ரோக்கரேஜ் எடுப்பாங்க, ஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிடி எடுப்பாங்க. ஒவ்வொரு ஆப்புக்குமே இது மாறும். இப்போ நான் வந்துட்டு ஒரு லாட் பை பண்ணுறேன், ஒரு என்ட்ரி எடுக்கிறேன்னா நான் ஃபஸ்ட்டு பை பண்ணுறேன், அதுக்கப்புறமா செல் பண்ணுறேன். பை பண்ணும்போது எனக்கு ஒரு 20 ருபீஸும் ஒரே நிமிஷம். ம். சாரி, ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால். பரவாயில்ல. அப்போ நமக்கு ஜிஎஸ்டி எஸ்டிடி இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பிடிப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு லாட் நம்ம பை பண்ணி செல் பண்ணோன்னா ஒரு ரூ. 100 சார்ஜஸ் வரும். ஒரு ரூ. 60 ரூ. 70 அந்த மாதிரி சார்ஜஸ் வரும். அதனால நம்ம வந்து ட்ரேட்ஸ் லிமிட் பண்ணாமல் நிறைய ட்ரேட் எடுத்துட்டோம்னா நமக்கு சார்ஜஸ்லேயே நமக்கு வந்து ப்ராஃபிட் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா இது எல்லாமே சேஞ்ச் ஆகும் அந்த ஒவ்வொன்றுத்துக்கும். சார்ஜஸ் டெலிவரி பண்ணிட்டா கூட சேம் சார்ஜஸ் விழுமா? டெலிவரிக்கு இன்ட்ராடேக்கும் வேறு வேறு சார்ஜஸ் தான். ஓகே.
ஹோல்ட் பண்ணா வேற சார்ஜ் ஆயிடும். விண்டோக்கு வேற சார்ஜஸ், ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்க்கு வேற சார்ஜஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு லைவ் மார்க்கெட் ப்ராக்டிஸ். லைவ் மார்க்கெட் ப்ராக்டிஸ் தான் நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். நான் இப்போ உங்களுக்கு சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனா, இது இப்போ கரெக்ட்டா எப்படி ரன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, நீங்க கண்டிப்பா லைவ்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். லைவ்ல சார்ட் வந்து ரீட் பண்ணணும். இப்போ சார்ட் மேல போகுதா, அங்க பையர்ஸ் இருக்காங்க. நம்ம சார்ட் கீழ வருதா, இங்க வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. சப்போர்ட்ட பிரேக் பண்ணிருச்சு, அங்க பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இந்த மாரி விஷயம்லாம் உங்களுக்கு எப்ப தெரியும்னா, நீங்க வந்து சார்ட் அனலைஸ் பண்ணும்போது. அதுவரைக்கும் உங்களுக்கு என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். ஆனா, அது ரியலா நீங்க அனலைஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால கரெக்ட்டான இடத்துல என்ட்ரி எடுக்க முடியும். அப்புறம் பாஸ்ட் ட்ரேட் அனலைசிஸ். நம்ம இப்போ ஒரு ட்ரேட் பண்றோம்னா, எல்லா ட்ரேட்ஸுமே நம்ம அனலைஸ் பண்ணணும். லாஸிங் ட்ரேட் அனலைசிஸ். நம்ம ஒரு ட்ரேட்ல லாஸ் பண்ணியிருந்தோம்னா, அந்த ட்ரேட்ல எதனால லாஸ் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் நான் இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா, அதில எதனால ப்ராஃபிட் வந்துச்சுன்னு நான் அனலைஸ் பண்ணணும். லாஸ் வந்தாலுமே அனலைஸ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா, எனக்கு அதில ஒரு ரீசன் இருக்கணும். எந்த ரீசனுமே இல்லாம இன்னைக்கு கால் ஆப்ஷன் சூஸ் பண்றேன். நிஃப்டி மேல போயிரும்னு சொல்லி நான் ட்ரேட் எடுத்தேன்னா, அது வந்து கேம்பிளிங் மாரி ஆயிரும். அதனால அப்படி பண்ணாம ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா, அது நமக்கு கரெக்ட்டான ரீசன் இருக்கணும். இப்ப நான் வந்து ஜர்னல் பண்ணிட்டே வரேன். டெய்லியுமே எழுதி வச்சுட்டே வரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறேன். அதில வந்து பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுத்தனால எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. இன்னொரு இடத்துல லாஸ் வருது. சைட்வேஸ் மார்க்கெட்ல எடுத்தனால லாஸ் வந்துருச்சு. இல்ல லாட் சைஸ் இன்கிரீஸ் பண்ணனால எனக்கு லாஸ் வந்துருச்சு. இந்த மாரி நான் வந்து ஜர்னல் பண்ணிட்டே வரும்போது, எனக்கு எங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிரும். எங்கெல்லாம் லாஸ் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிரும். அந்த லாஸ் அவாய்ட் பண்றதுக்கு அது எனக்கு ஒரு சான்ஸா இருக்கும். அதுக்கப்புறமா ப்ராஃபிட் ரேட்ஸ் அனலைஸ் பண்ணிட்டே வந்தா, என்னால தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்க முடியும் என்னால. அந்த ரீசனே எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியா மாறிரும். ப்ராஃபிட் ரேட்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து பேக் டெஸ்டிங் பேசிக்ஸ். இப்போ நமக்கு நான் இப்போ சொன்ன விஷயத்த வச்சு நீங்க டைரக்ட்டா போய் ரியல் மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஃப்ரண்ட் பேஜ்ன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு பேப்பர் ட்ரேட் பண்ணிக்கலாம். பேப்பர் ட்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து நம்ம சார்ட் எல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. சார்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம இதுல பார்க்கணும். க்ரோல இல்லாட்டி வேற ஏதாவது ஆப்ல பார்த்துட்டு, கால் ஆப்ஷன் பை பண்றோமா, புட் ஆப்ஷன் பை பண்றோமா எல்லாமே சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ் ஆப்ல பை பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்டும் ரன் ஆகும், லாஸும் ரன் ஆகும். ஆனா லேர்னிங் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். அத வச்சு நீங்க லேர்ன் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா அந்த அப்ளிகேஷன்? ஃப்ரீ தான் அப்ளிகேஷன். ஓகே. இப்ப நம்ம ஒரு 1 வீக் பேக் டெஸ்ட் பண்ணிட்டோம்னா, நமக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறது. நான் மேக்ஸிமம் ஒரு 1 1/2 இயர்ஸ் பக்கம் ரியல் மார்க்கெட்குள்ள வராம, ஃப்ரண்ட் பேஜ் ஆப் மட்டுமே யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி தான் எனக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். ஒரே ஒரு செகண்ட் நிமிஷம். நானு ஓகே. சார்ஜர் வச்சுக்கிறேன். ம். ஓகே. ஒரே செகண்ட் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன். ம். ஷூர். என்னோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். நான் ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நீங்க டெய்லி ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் எப்போ ட்ரேட் எடுப்பேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் மேல போயிட்டே இருந்தாலும் எனக்கு என்ட்ரி கிடைக்காது. கீழ போயிட்டே இருந்தாலும் என்ட்ரி கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட்டு மேல போயிட்டே இருக்கிறப்போ, எனக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு ஸ்பைக்க மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நான் என்ட்ரி எடுப்பேன். அதேமாரி ஃபர்ஸ்ட்டு ஸ்பைக்க கீழ பிரேக் அவுட் ஆச்சுன்னா, கீழ போகும்ன்னு சொல்லி என்ட்ரி எடுப்பேன்.
சார்ட்ல காட்டினா உங்களுக்கு கிளியரா புரியும். ஒரே நிமிஷம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் தெரியுதுல? தெரியுது. இப்போ இந்த சார்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைக் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு, பையர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க. ஆனால் செல்லர்ஸ் வந்துட்டு அந்த பையர்ஸை பீட் பண்ண முடியல. அகைன் இந்த இடத்துல பையர்ஸ் என்ட்ரி ஆகி ஃபர்ஸ்ட் இருந்ததை விட அதிகமான வால்யூம் வந்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கோட மேலே ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்து எனக்கு என்ட்ரி கிடையாது. ஆனால் கொஞ்சம் கீழே வந்து கரெக்ஷன் முடிச்சுட்டு மேலே போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடும்னு சொல்லி ட்ரேட் எடுப்பேன். ஓகே. இதே ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கோட லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே போகும்னு சொல்லி ட்ரேட் எடுப்பேன். என்னோட என்ட்ரி எப்பவுமே மார்னிங் 9:15 10:30 எனக்கு என்ட்ரி கிடைச்சிரும். அது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பைக் ஃபார்ம் ஆகி சார்ட் மட்டும் தான் நான் பார்ப்பேன். கேண்டில்ஸ் எல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கை வந்து மேலே பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும்னு சொல்லி ட்ரேட் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கோட கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே போகும்னு சொல்லி என்ட்ரி எடுப்பேன். இதில் நமக்கு 10 பாயிண்ட் கண்டிப்பாக கேப்சர் பண்ணிடலாம் ஈஸியாக. இதில் எனக்கு வந்துட்டு ரிவர்ஸில் எப்போ நடக்குங்கிறது தெரியாது. இப்போ எனக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போயிடும்னு தெரியும். ஆனால் எவ்வளோ தூரம் போகுங்கிறது தெரியாது இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கான ப்ராஃபிட் வந்ததுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணி வெளியே வந்துடுவேன். எஸ்எல் ட்ரையல் பண்ணுவேன், இல்லாட்டி ப்ரொடெக்ட் ப்ராஃபிட் பண்ணுவேன், இல்லாட்டி காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு மாற்றி வச்சிருவேன். ஓகே. அப்போ என்ன ஆகும், நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் டார்கெட் போயிருக்கு, ஆனால் நான் இதுக்கு நடுவுலையே வந்துட்டு எக்ஸிட் பண்ணியிருப்பேன். ரிவர்சல் ஆகும்போதாச்சு எனக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இதில் நான் இங்கே என்ட்ரி எடுக்கணும்னா எனக்கு இது வரைக்கும் டார்கெட் போயிருக்கு, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே. இதை வந்து எனக்கு ப்ராஃபிட்டே போகாமல் ரிவர்சலாக கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் கீழே போயிடும்னு சொல்லி நான் என்ட்ரி எடுப்பேன். புட் சைடு பை பண்ணுறது வந்து இங்கே பை பண்ணுவேன், இல்லாட்டி இதோட லோவில் பை பண்ணுவேன். இங்கே கூட எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஆனால் இங்கே எனக்கு கன்ஃபார்ம். ஓகேங்களா? இது இன்னொரு சார்ட்டு. இதில் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பைக் வந்து கீழே போயிருக்கு, தெரியுதுங்களா? அதுக்கு என்ன மீனிங், செல்லர்ஸ் வந்துட்டாங்க, ஆனால் பையர்ஸ் என்ட்ரி ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கோட ஹையை இங்கே பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பிரேக் அவுட்டில் நான் என்ட்ரி எடுக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் டார்கெட் போயிருக்கு. டார்கெட் இது வரைக்கும் போகும்போது நான் எஸ்எல் ட்ரையல் பண்ணி இது ரிவர்ஸில் கீழே வரும்போது ஸ்டாப்பில் வாங்கின வேலைக்காச்சும் நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். இல்லை எனக்கு வந்து ப்ராஃபிட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணிடுவேன். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இதில் செகண்ட் என்ட்ரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கோட லோவை பிரேக் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கோட லோ இங்கே பிரேக் ஆயிருக்கு. அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு, டார்கெட் கிடச்சிருக்கு. ஆனால் இதுக்கு இன்பிட்வீனே நான் வந்துட்டு எஸ்எல் ட்ரேட் பண்ணிடுவேன். இதுவே ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே வந்து எனக்கு 3000 rupees டார்கெட் ஹிட் ஆகிட்டேன்னா நான் செகண்ட் ட்ரேட் எடுக்கவே மாட்டேன். இல்லை டார்கெட் ஹிட் ஆகாட்டி மட்டும் செகண்ட் ட்ரேட் எடுப்பேன். ஓகே. நெக்ஸ்ட் சார்ட் பார்ப்போம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பைக் மேலே போயிருக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்து இதோட லோவை பிரேக் பண்ணலை, அதனால அங்கே எனக்கு என்ட்ரி இல்லை. அகைன் மேலே போய் மேலேயும் பிரேக் பண்ணலை, கீழே வந்து இந்த இடத்துல தான் கீழே ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கோட லோவை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுப்பேன், எனக்கு இது வரைக்கும் டார்கெட் போயிருக்கு, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹையில் இல்லாட்டி இந்த ஹையில் வச்சுப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சார்ட் பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்பைக் வந்து கீழே போயிருக்கு, அகைன் மேலே வந்து அதோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இந்த பிரேக் அவுட்டில் நான் என்ட்ரி எடுக்கிறேன், எனக்கு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் ரன் ஆகிருக்கு. சப்போஸ் எனக்கு வேண்டிய ப்ராஃபிட் வராட்டியும் நான் இந்த இடத்துல வாங்கின விலைக்கு எக்ஸிட் பண்ணிடுவேன். இங்கே எனக்கு அடுத்த என்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கோட லோவை பிரேக் பண்ணுறப்போ எனக்கு இவ்வளோ தூரம் டார்கெட். இங்கே எனக்கு 3 என்ட்ரி இருக்குது, 3 என்ட்ரி இல்லை 2 என்ட்ரி இருக்குது. ஒன்று அதோட ஹையை பிரேக் பண்ணுறப்போ, இன்னொன்று அதோட லோவை பிரேக் பண்ணுறப்போ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சார்ட்ல ஒரு வாட்டி ப்ரீவியஸ் சார்ட் காட்ட முடியுமா? இங்க நீங்க என்டர் ஆவறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கை பிரேக் பண்றப்போ என்ட்ரி எடுக்கிறீங்க இல்லையா? அது பை பண்றீங்களா? கால் ஆப்ஷன் பை பண்றேன், மேலே போகும்னு சொல்லி ட்ரேட் எடுப்பேன். ஓகே. இதுவே நான் பை பண்ணும்போது கீழே போகும்னு சொல்லி ட்ரேட் எடுத்தா புட் ஆப்ஷன் பை பண்ணுவேன். ஓகே ஓகே. புட் ஆப்ஷன் பை பண்றீங்க. மேலே போகும்னு சொல்லி ட்ரேட் எடுத்தேன்னா பை பண்ணும்போது கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன்,
கீழ போகும்னு சொல்லி ட்ரேட் எடுத்தேன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணுவேன். ரைட். செல்லிங்ல ஜஸ்ட் ஆப்போசிட்டா பண்ணுவேன். ம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல பார்த்தோம்னா, நமக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ரீட்ரேஸ்மென்ட் முடிஞ்சு அதோட ஹைய பிரேக் பண்ணியிருக்கு. ம். இப்ப இந்த இடத்துல என்ட்ரி. நமக்கு இவ்வளோ தூரம் டார்கெட். ஓகே. இவ்வளோ தூரம் டார்கெட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கு. ம். இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பைக் ஃபார்ம் ஆயி, கீழ ரீட்ரேஸ்மென்ட் முடிஞ்சு மேல பிரேக் அவுட் ஆகல. ம். பிரேக் அவுட் ஆகாம ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு இங்க மேல போகும்னு சொல்லி என்ட்ரி எடுக்கல. கீழ வந்து இந்த ஸ்பைக்கோட லோவா பிரேக் பண்ணும்போது எனக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. ம். ஆனா எனக்கு கன்ஃபார்மா என்ட்ரி கிடைக்கிறது வந்து இந்த இடத்துல. ஓகே. இந்த இடத்துல கீழ போகும்னு சொல்லி நான் புட் ஆப்ஷன் பை பண்ணுவேன். இவ்வளோ தூரம் போயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த சார்ட் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மேல போயிட்டு இருந்திருக்கு. கீழ வந்து ரீட்ரேஸ்மென்ட் முடிஞ்சு அது மேல போகல. ம். மேல பிரேக் பண்ணல. ஆனா ரீட்ரேஸ்மென்ட் முடிஞ்சு இந்த லெவல்ல பிரேக் பண்ணிருக்கு. அப்ப எனக்கு இங்கேயே என்ட்ரி இருக்கு. ஆனா எனக்கு கன்ஃபார்ம் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ல ம். பிரேக் பண்றப்போ. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பைக். ஸ்பைக்கோட லோவா ஓகே. பிரேக் பண்றப்போ. ம். ஆனா சம்டைம்ஸ் நான் இங்கேயுமே என்ட்ரி ஆவேன். இவ்வளோ தூரம் எனக்கு டார்கெட் போயிருக்கு. இப்ப நான் வந்து மார்க் பண்ணி வச்சது காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பைக் ஃபார்ம் ஆகி கரெக்ஷன் முடிஞ்சு பிரேக் அவுட்ல என்ட்ரி ஆகுறேன். ஸ்டாப் லாஸ் இங்க இல்லாட்டி இங்க வைக்கிறேன். ம். இங்க வந்து டார்கெட் பிரைஸ். இங்க எனக்கு செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ல பிரேக் பண்றப்போ. இந்த இடத்துல செகண்ட் என்ட்ரி எடுக்கிறேன். எனக்கு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஓகே. எல்லாமே நம்ம பார்த்த சார்ட் தான். இதுலயும் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் போயிருக்கு. கரெக்ஷன் முடிஞ்சு அதோட ஹையை பிரேக் பண்ணப்போ என்ட்ரி ஆயிருக்கும். இவ்வளோ தூரம் டார்கெட் கீழே வந்து எஸ்எல் இல்லாட்டி இங்கே வந்து எஸ்எல். ம். சப்போஸ் இது ரிவர்ஸ்ல இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா இங்கே எனக்கு செகண்ட் என்ட்ரி. கீழே போகும்னு சொல்லி புட் ஆப்ஷன் பை பண்ணுவேன். இதுல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பைக் ஃபார்ம் ஆகி அதோட ஹையை பிரேக் பண்ணுச்சு. இங்கே என்ட்ரி கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் டார்கெட், இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகி இந்த ஸ்பைக்கை பிரேக் பண்ணப்போ இங்கே வந்து கீழே போகும்னு சொல்லி நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஆப்போசிட் சைடு இவ்வளோ தூரம் போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்பைக் ஃபார்ம் ஆகி அதோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே என்ட்ரி எடுக்கிறேன். இவ்வளோ தூரம் டார்கெட், இவ்வளோ தூரம் எஸ்எல். ம். அது ரிவர்ஸில் இங்கே வரும்போது ஆப்போசிட் சைடில் நான் என்ட்ரி எடுக்கிறேன். இவ்வளோ தூரம் டார்கெட் போயிருக்கு. நமக்கு மார்க்கெட் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். அதனால் நமக்கு வந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கணும். நமக்கு எப்போ நமக்கு பிரேக் அவுட் ஹலோ. ஷேர் பண்ணுறேன். ம். இதில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்பைக் முடிஞ்சு மேலே பிரேக் அவுட் ஆகலை. கீழே பிரேக் அவுட் ஆகிற இடத்துல எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. இது வரைக்கும் டார்கெட் போயிருக்கு. என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. அவ்வளோதான். நம்ம எல்லா சார்ட்டும் பார்த்துட்டோம். இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் எல்லா டேவுமே ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டாக நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டாலே போதும். நம்மளால ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ம். சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு சார்ட் இப்படி தான் இருக்கும். எந்த சைடுமே மூவ் ஆகாமல், மேலேயும் பிரேக் ஆகாமல், கீழேயும் பெருசாக பிரேக் அவுட் ஆகாமல் இப்படி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரும்போது நமக்கு என்ட்ரி இருக்கும். ம். ப்ரீவியஸ் சார்ட் ஒரு வாட்டி காட்டுறீங்களா? ம். இங்க இதில் ஃபர்ஸ்ட் ஸ்பைக்ல பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி இருக்குதான். இங்கே ம். என்ட்ரி ஆகும். நமக்கு நமக்கு நினைச்ச மாதிரி டார்கெட் அந்த அளவுக்கு கிடைக்கல. ம்.
டார்கெட் வந்திருக்கு. நம்ம அச்சீவ் பண்ணிட்டு வெளிய வந்தாலும் நம்ம எடுத்துறணும். ஆனா நம்ம ஓவரால் சார்ட் பார்க்கும்போது நமக்கு அங்க மூவ்மெண்ட் இல்லாதனால நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓவராலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மி ம். ஓகே. நிஃப்டில. அப்போ ஆப்ஷன்ஸுமே ஒரு பாயிண்ட்டோ, 2 பாயிண்ட்டோ தான் பிரேக் அவுட் ஆயி இன்க்ரீஸ் ஆயிருக்குமே தவிர, நமக்கு ம். பிரேக் அவுட்லேருந்து ஒரு 10 பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியாது. ஆனா இங்க நமக்கு என்ட்ரி இருக்கு தான். ம். ஓகே. இந்த சார்ட் எந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்குறீங்க நீங்க? சார்ட் வந்து 1 டே சார்ட் தான். 1 டே. ஓகே. நிஃப்டில இந்த க்ரோ ஆப்ல வந்துட்டு 1 டே, 1 வீக், 1 மந்த் இருக்கும். அதுல 1 டே டைம் சார்ட். ஓகே. டைம் கிடையாது. இதுவும் நம்ம பார்த்தது தான். ம். இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம். இது வரைக்கும் நமக்கு டார்கெட் போயிருக்கு. இங்க ஸ்டாப் லாஸ் வைப்போம். அகைன் 2வது என்ட்ரி எங்க? இந்த லெவல பிரேக் பண்றப்போ, இல்லாட்டி ம். இந்த லெவல பிரேக் பண்றப்போ, அது ஈவினிங் நடந்திருக்கு. ஆஃப்டர்நூன் நடந்திருக்கு. இது வரைக்கும் நமக்கு டார்கெட் போயிருக்கு. இதுவே இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா மேல போயிட்டே இருந்திருக்கு. எனக்கு என்ட்ரியே இல்ல. ம். அகைன் ரீட்ரேஸ்மென்ட் முடிஞ்சு மேல போய் இங்க இந்த பிரேக் அவுட்ல தான் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். எனக்கு இவ்வளோ தூரம் டார்கெட் போயிருக்கு. ஓகே. ரீட்ரேஸ் ஆன உடனே அந்த ஹை பாயிண்ட்ட நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கோட ஹையா பிரேக் பண்ணுச்சுன்னா மேல போயிரும். ஓகே. இதே ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கோட லோவா பிரேக் லோ பண்ணுச்சுன்னா பிரேக் கீழ பொசிஷன் போயிரும். கீழ போகும். சிம்பிள் தான். இப்ப நான் உங்களுக்கு க்ரோ சார்ட் வச்சு நான் எந்தெந்த டைம்ல எப்பலாம் ட்ரேட் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் என்னலாம் பார்ப்பேங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ம். நீங்க லேப்டாப்ல தான் ட்ரேட் பண்றீங்களா ஹான்சி? நான் லேப்பும் வச்சிருப்பேன், சிஸ்டம்ல சார்ட்டும் வச்சிருப்பேன், ஃபோனும் யூஸ் பண்ணுவேன். ஓகே. இப்ப வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாமே வந்துட்டு இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஓப்பன் பண்ணதுமே ப்ரீ மார்க்கெட்லயே வந்துட்டு 9:15க்கு முன்னாடியே கிரீன்ல ஓப்பன் ஆயிருக்கா, ரெட்ல ஓப்பன் ஆயிருக்கான்னு சும்மா பார்த்துப்பேன். இன்னைக்கு கிரீனா, ரெட்டாங்கிறது மட்டும். அதுக்கப்புறமா இதுல நமக்கு இந்தியா விக்ஸ்னு இன்னொரு விஷயம் இருக்கு. ம். இந்தியா விக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஸ்பீடா இருக்குமா, இல்ல ஸ்லோவா இருக்குமாங்கிறத இத இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? இப்ப இந்தியா விக்ஸ்ல வந்துட்டு அது இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு இதுல என்ட்ரி எல்லாம் எடுக்க முடியாது. இது ஒரு இண்டெக்ஸ் தான். ஆனா இன்னைக்கியோட மார்க்கெட் என்ன கண்டிஷன் இருக்குங்கிறது இது வந்து ரியாக்ட் பண்ணும். ம். ஆனா இதுல வந்து எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. 100% அது கரெக்ட் கிடையாது. ஆனா எனக்கு இதுல வந்து நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து ரெட்ல இருந்தா மார்க்கெட் வந்து கிரீன்ல இருக்கும். ஓகே. அதே இந்தியா விக்ஸ் வந்து கிரீன்ல இருந்தா நிஃப்டி வந்து ரெட்ல இருக்கும். ம்ஹ்ம். அப்ப இந்தியா விக்ஸ் வந்து கீழ போயிட்டு இருந்துச்சுன்னா, நான் மேல போகும்ன்னு சொல்லி என்ட்ரி எடுக்க போறேன் அப்படின்னா, இந்தியா விக்ஸ் கீழ தான் போகுதாங்கிறத பார்த்துப்பேன். இப்ப இந்த இடத்துல நம்ம மேல போகுதுன்னு சொல்லி என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு 218 வச்சுக்கலாம். இல்லாட்டி 218க்கு மேல. நிஃப்டி பார்ப்போம். தெரியுதுங்களா? ம். 218க்கு மேல நான் என்ட்ரி எடுக்கிறேன் இந்த இடத்துல. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஓகே. மேல போகும்ன்னு சொல்லி நான் இந்த பிரேக் அவுட்ல எடுக்கிறேன். இந்த ம். இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஹையா பிரேக் பண்ணுது. இப்ப இங்க வந்து எனக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன். எடுக்கிற டைம்ல இந்தியா விக்ஸ் கீழ தான் போயிட்டு இருக்காங்கிறத செக் பண்ணிப்பேன். ஓகே, சும்மா ஓகே. கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம யூஸ் ம். பண்ணிப்போம். அது 100% கரெக்ட் கிடையாது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப நான் இங்க என்ட்ரி எடுக்க போறேன்னா, சும்மா கன்ஃபர்மேஷனுக்கு அத பார்த்துப்பேன். அதே ம். மாரி இங்க என்ட்ரி ஆக போறேன்னா, கேண்டில் ஸ்டிக்ஸ் நான் எப்பவுமே பார்க்க மாட்டேன். ஆனா இங்க என்ட்ரி ஆகுற டைம்ல 3 மினிட் இல்லாட்டி 5 மினிட் யூஸ் பண்ணுவேன். இப்ப டெர்மினன்ஸ்ல வந்துட்டு இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது கன்ஃபார்மாங்கிறதுக்காக, இந்த இடத்துல நான் என்ட்ரி ஆகுறேன் பிரேக் பண்ணும்போது, அது ம். கிரீன் கேண்டிலா தான் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்ல ரெட் கேண்டிலா இருக்காங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி எடுப்பேன். ஓகே. அதுக்காக மட்டும் நான் கேண்டில்ஸ் யூஸ் கேண்டில்ஸ். பண்ணுவேன். ம். மத்தபடி கேண்டில் ஸ்டிக் வச்சு இந்த வேற எந்த அனலைஸும் நான் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி கிரீனா, ரெட்டாங்கிறத பார்த்து முடிச்சுட்டு, இந்தியா விக்ஸ் செக் பண்ணி முடிச்சுட்டு, என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுவேன். ம். ChatGPT யூஸ் பண்ணி, ChatGPT கிட்ட இப்ப நிஃப்டியோட இன்னைக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் குடுங்கன்னு கேட்டோம்னா, அது தரும். அப்போ இன்னைக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு, சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து இந்த இடத்துலயும், ம். சப்போர்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துலயும் தந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க என்ன ஆகும்னா, இங்க வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க வந்து சப்போர்ட் இருக்கு. ம். சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எனக்கு மேல போயிரும். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழ போயிரும். அப்ப ம். சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இங்க எனக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. நான் என்ட்ரி எடுப்பேன். இல்ல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுனாலும் எனக்கு என்ட்ரி இருக்கு. கீழ போகும்ன்னு சொல்லி நான் ட்ரேட் எடுப்பேன். ஆனா எல்லா டைமுமே எனக்கு அது நடக்காது இல்லையா? ஏதோ ஒரு டைம் தான் நடக்கும். அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ரேட நான் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பேன். ஓகே. மார்னிங்கே.
மார்னிங் நம்ம அந்த சார்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த ம். சார்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிடைச்சிரும். அதுக்கப்புறமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா? அது பிரேக் அவுட் ஆகும்போதுமே எனக்கு என்ட்ரி கிடைக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணி வச்சிருப்பேன். மார்க் பண்ணி வச்சுட்டு சார்ட் எப்படி போகுதுன்னு பார்ப்பேன். இது வந்து இன்னைக்கோட சார்ட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து மேல போச்சு. அகைன் கீழ வந்துட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு. ம். அப்புறம் கீழ போகும்ன்னு சொல்லி என்ட்ரி எடுத்திருந்தேன். எனக்கு கொஞ்சம் லாஸ் போயிட்டு தான் இன்னைக்கு கீழ வந்திருக்கு. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கு. ம். ஓகே. அப்ப இவ்வளோ தூரம் எனக்கு ப்ராஃபிட். நமக்கு எப்பவுமே சார்ட் பார்த்தோம்னா மார்னிங் வேற மாரி இருக்கும். ம். அதுக்கப்புறம் மூவ் ஆயி அது மினிமைஸ் ஆயி ஈவினிங் நமக்கு வேற மாரி இருக்கும். ஆனா மார்னிங் வந்து நமக்கு அந்த ஸ்பைக்கு, பிரேக் அவுட் எல்லாமே கிளியரா தெரியும். ஓகே. அதனால நம்ம ஈஸியா ட்ரேட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ட்ரி வந்துட்டு இப்ப கீழ பிரேக் அவுட் ஆகுதா, மேல பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்துப்பேன். இப்ப நான் பை ம். பண்றேன்னா, கீழ பிரேக் அவுட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணுவேன். இதே மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன். நமக்கு சம்டைம்ஸ் பிரேக் அவுட்ஸும் நடக்கும். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு. ஆனா பிரேக் அவுட் ஆகல. ம். அதனால பிரேக் அவுட் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இல்ல பிரேக் அவுட் ஆகுதான்னு தெரியாமயே ட்ரேட் எடுத்துட்டாலுமே நம்ம சீக்கிரமா எக்ஸிட் பண்ணிரணும். ஓகேங்களா? கிளியர் தானே? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அது ட்ராப் தானே ஹன்சி? அங்க என்ட்ரி இந்த எடுத்துட்டோம்னா இடத்துலலாம் ஆ நமக்கு ஓகே. இந்த இடத்துல எல்லாமே நமக்கு மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா நமக்கு ம். ஸ்லோ ஆயிடுச்சு மார்க்கெட் இந்த இடத்துலயே. ம். இந்த இடத்துல ஓகே. தான் அகைன் ஸ்பீடு இருந்திருக்கு. இது எல்லாமே சைட்வேஸ் தான். ம். ம். சைட்வேஸ் மார்க் இந்த சைட்வேஸா இருக்கிற டைம்ல, ஸ்லோவா இருக்கிற டைம்ல நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஓகே. அதுக்கப்புறமா மேல போகுதா, கீழ போகுதான்னு பார்த்துட்டு, நான் வந்து ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணி, மேல பிரேக் அவுட் ஆகுதுன்னா, கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன். கீழ பிரேக் அவுட் ஆச்சுன்னா, புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன். அதுவும் எப்படி சூஸ் பண்ணுவேன்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பக்கத்துல இருக்கிறது மட்டும் தான் சூஸ் பண்ணுவேன். ம். மோஸ்ட்லி ஒரு ₹200க்கு மேல இருக்கிறது சூஸ் பண்ணுவேன். அப்புறம் இதுல ரெட் கலர், அப்புறம் கிரீன் கலர் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இதோட வால்யூம் இண்டிகேட் பண்ணுது. எத்தன பேர் உள்ள இருக்காங்கங்கிறது. இதுல வந்து கம்மியா இருக்காங்க. அப்பன்னா ம். இதுல வந்து மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுல வந்து அதிகமா இருக்காங்க. அப்ப இதுல எது அதிகமா இருக்கோ அத சூஸ் பண்ணுவேன். ஓகே. இப்ப 200ல சூஸ் பண்ணாலுமே 200க்கு மேல நமக்கு இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. 3ல இதுல எல்லாமே அந்த லைன்ஸ் கம்மியா இருக்கு. அங்க வந்து ம். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கம்மியா இருக்காங்க. இதுல அதிகமா இருக்காங்க. அப்ப ம். அதிகமா எதுல இருக்கோ அத நான் சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணி நான் பை பண்ணணும், செல் பண்ணணும். எனக்கு பொசிஷன் ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ரன் ஆனதுமே பொசிஷன்ஸ்குள்ள போய் இங்க ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போட்டுருவேன். இல்லாட்டி சேஃப் எக்ஸிட் போட்டுருவேன். ஓகே. சேஃப் எக்ஸிட் போட்டு நம்ம எஸ்எல் ட்ரையல் இல்லாட்டி ப்ராடக்ட் ப்ராஃபிட் பண்ணிட்டே வருவோம். நமக்கு ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆகும். இல்லாட்டி வாங்குன வேலைக்கு எக்ஸிட் ஆயிரும். ம். ஓகேங்களா? கிளியர் ஓகே. தானே? வேற ஏதாவது ம். டவுட்ஸ் இருக்கா? பிரசன்ட் கிளியர் தான். உங்களுக்கு ஓவராலா நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ம். ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா எடுத்ததுமே போய் நீங்க ட்ரை பண்ணாம, ம். ம். கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணுங்க. ஷூர். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. பண்ற டைம்ல ஏதாவது டவுட்ஸ்னாலும் எனக்கு கண்டிப்பா டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். கால் கூட ம். பண்ணுங்க. ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. சம்டைம்ஸ் நீங்க டெக்ஸ்ட் பண்றப்ப நான் ட்ரேட்ல இருந்தேன்னா, இல்லாட்டி கிளாஸ்ல இருந்தேன்னா, எனக்கு அப்ப டெக்ஸ்ட் பண்ண முடியாட்டியும், கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஷூர். தேங்க் யூ. 2 கொஸ்டின்ஸ் ஹன்சி. லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். சொல்லுங்க. நேத்து உங்க அ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தேன். பெரிய 33,000 லாஸ் ஆ, இருந்துச்சு. ஆ. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் எமோஷன் ஆயி கொஞ்சம் குவான்டிட்டி இன்கிரீஸ் பண்ணி ஸ்கேல்ப் பண்ணலான்னு சொல்லி என்ட்ரி ஆயிட்டேன். ஓகே. இப்போ நான் வந்துட்டு எப்பவுமே ஸ்கேல்ப் பண்ணும்போது குவான்டிட்டி நெறைய வச்சு எனக்கு ப்ராஃபிட் வந்ததுமே நான் எக்ஸிட் பண்ணிருவேன். ஆனா ம். நேத்து வந்து நமக்கு பிரேக் அவுட்ல தான் ட்ரேட் எடுத்தேன். ஆனா ம். பிரேக் அவுட்லயுமே எனக்கு பிரேக் அவுட் ஆகல. ஏன்னா நமக்கு ரொம்பவே ஸ்லோவா இருந்துச்சு. ம். ஓகே. பாத்தீங்களா? இப்போ வந்துட்டு ம். கிரீன் ம். கேண்டில் ம். வந்துருந்துச்சுன்னா, அடுத்து இன்னொரு கிரீன் வந்தா தான் நமக்கு பிரேக் அவுட் ஆகும். ஆனா ம். எல்லாமே ரிவர்சல் ஆயிருக்கு. இல்ல கிரீனு, ரெட்டுன்னு மாறி மாறி வந்துட்டாவே நமக்கு இந்த இடத்துலலாம் சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட்ல போய் நான் பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லி ஸ்கேல்ப் பண்ணேன்ல, அதுல தான் ம். மாட்டிக்கிட்டேன். ஓகே. பிரேக் அவுட்ல கரெக்ட்டா தான் நமக்கு என்ட்ரி கிடைச்சது. ஆனா நான் இங்க கீழ போகும்ன்னு சொல்லி ட்ரேட் எடுத்தப்போ, அது ரிவர்ஸ்ல மேல போயிருச்சு. ஸோ நீங்க சரி பண்ற ட்ரேடிங் ஸ்கேல்பிங் பண்றீங்களா? இல்லன்னா அ இல்ல நான் நார்மல் ட்ரேட் தான். ஒரு லாட் தான் நார்மல் செல் ட்ரேட். பண்ணுவேன் ஓகே. எப்பவுமே. ஓகே. ஓகே. இது ஃபர்ஸ்ட் லாட் செல் பண்ணேன். ம். ஃபர்ஸ்ட் வந்து புட் சைட் போகும்ன்னு சொல்லி இத பிரேக் பண்ணப்போ நான் இங்க என்ட்ரி ஆனேன். ம். ஆனா இவ்ளோ தூரம் போயிட்டு அப்பவே அது ரிவர்சல் ஆயிட்டு எனக்கு லாஸ் வந்துருச்சு. இப்ப இங்க எக்ஸிட் பண்ணி மேல பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்பைக்கோட மேல நான் என்ட்ரி ஆகுறேன். ம். அப்பவுமே ரிவர்ஸ்ல கீழ வந்துருச்சு. நமக்கு அப் ட்ரெண்டா இருந்தா மேல பிரேக் அவுட் ஆயி மேல போயிரும். அதே டவுன் ம். ட்ரெண்டா இருந்தா கீழ பிரேக் அவுட் ஆயி கீழ போயிரும். ஆனா நேத்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட்னா மேல கீழன்னு மாறி போயிட்டே இருக்கும். ஓகே. இந்த மாரி இதுக்கு மேல பார்த்தீங்களா? ஸ்ட்ரெய்ட்டா மேல போயிருக்கு. ம். இது வந்து நமக்கு நார்மல் மார்க்கெட்ல நடக்கும். ஓகே. ஆனா நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரே ரேஞ்ச்ல ரன் ஆயிட்டே ம். இருந்திருக்கு. ம். ம். மேலயும் பிரேக் பண்ணல, கீழயும் பிரேக் பண்ணல.
லாஸ்ட் மினிட்ல தான் மேல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ம். அதுக்குள்ள நான் லாஸ் பண்ணிட்டேன். இதுக்கு இன் பிட்வீன்ல மூவ்மெண்ட்டே இல்லாத டைம்ல நான் என்ன பண்ணேன்னா, பிரேக் அவுட் ஆகும்ன்னு சொல்லி அதிக குவான்டிட்டி எடுத்துட்டேன். ஓகே, ஓகே. ஒரு 500க்கு மேல எடுத்துட்டேன். அப்ப என்னாச்சு எனக்கு இங்கேருந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆனதுமே நெறைய லாஸ் வந்துருச்சு. ஓகே. ஃபேஸ் பண்ணிக்க முடியல. சரி நம்ம அப்கமிங் டேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணிடலாம்னு சொல்லி இன்னைக்கு நான் ஒரு ₹4000 ப்ராஃபிட் ம், பண்ணியிருந்தேன் ம். மார்னிங். ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செல் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ம். செல் ட்ரேட்ல 40 குவான்டிட்டி எடுத்திருந்தேன். ஓகே. ஒரு நிமிஷம். செல் பண்ணியிருந்தேன். ₹280க்கு செல் பண்ணி, அது வந்து ரிவர்சல் ஆயிருச்சு. ம். புட் சைடு வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் மேல போகும்ன்னு சொல்லி. ஆனா அது வந்து கீழ வந்துருச்சு. கீழ வந்ததுனால இதுல எனக்கு லாஸ் வந்துருச்சு. நான் எக்ஸிட் பண்ணி, உடனே அதே டைம்லயே 920க்கு எக்ஸிட் பண்ணி 920க்கு ஆப்போசிட் சைடுல பை பண்ணிட்டேன். ஓகே. புட்டே பை பண்ணிட்டேன். பை பண்ணி எனக்கு இவ்ளோ தூரம் ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகே. இப்போ 324க்கு பை பண்ணி 385க்கு தான் நான் எக்ஸிட் பண்ணியிருக்கேன். எனக்கு ₹4500 ப்ராஃபிட்ல இருந்துச்சு. நான் ம். அட் லாஸ்ட் என்ன பண்ணேன், பிரீமியம் டிகே தானே ஆகும். இன்னைக்கு எக்ஸ்பிரி டேங்கிறனால கன்ஃபர்மேஷன்ல ஒரே ஒரு லாட் மட்டும் நீ சென்செக்ஸ்ல வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். இது ம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 79,500 புட்டு. சார்ட் பார்ப்போம். நமக்கு எக்ஸ்பிரி ஆயிட்டனால அந்த சார்ட் காட்ட மாட்டேங்குது. ஓகே, ஓகே. ஆப்ஷன் செயின்ல. இதில் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு மார்னிங் சார்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. இங்கே சின்ன ஒரு ஸ்பைக் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அப்போ அதை ம். பிரேக் பண்ணும்போது கால் சைடு என்ட்ரி ஆயிருந்தேன். ஆனால் அது ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி ஆனேன். 100 லாட் இங்கே செல் பண்ணியிருந்தேன். புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல. ம். பை பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்துச்சு. நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். அகைன் ஓகே. இந்த இடத்துல நான் என்ட்ரி ஆனேன். ஒரு லாட் தான் என்ட்ரி ஆனேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீமியம் டிகே தான். கன்ஃபார்மாக ம். நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புட் சைடில் ₹205க்கு 20 இது நம்ம செல் பண்ணியிருக்கோம். ம். அப்போ மார்க்கெட் மேலே போனால் நமக்கு ப்ராஃபிட். ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகாமல் கீழே வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் நான் இங்கே வைப்பேன் இல்லையா, ம். அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேலே தான் போயிருக்கு. என்னோட ஸ்டாப் லாஸ் அகைன் வரவே இல்லை. ம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ரீமியம் டிகே ஆயிடுச்சு. ஓகே. 0க்கு வந்துருச்சு இது. ஒரு 100க்குள்ளேயே வந்துருச்சு. எனக்கு ப்ராஃபிட் தான் ஆயிருக்கும். ஆனால் நான் ஸ்டாப் லாஸ் வச்சதுனால எனக்கு எக்ஸிட் ஆயிடுச்சு. ஒரு ₹4000 ப்ராஃபிட் இருந்துச்சு. அது இப்போ எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது ஒரு ₹1500ல ஓகே. என்ன பண்ணியிருந்தேன்னா, ₹4000 ப்ராஃபிட் இருக்கும்போது, எக்ஸ்ட்ரா இன்னொரு ட்ரேட் எடுத்துட்டு நானு ₹1500 ப்ரொடெக்ட் பண்ணி விட்டுட்டேன். ம். அப்போ கீழ வந்து எக்ஸிட் ஆனா ₹1500 ப்ராஃபிட் இருக்கும். மேல போச்சுன்னா 4000 மேல எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அப்போ ஓகே. ₹1500ல எக்ஸிட் பண்ணிட்டேன். இதுதான் இன்னைக்கோட ட்ரேடு. டன். ம். கிளியர் தானே? ம். கிளியர் ஆன்சர். ஓகே. ஓவராலா நம்ம ஸ்ட்ராட்டஜில பார்த்தோம்னா, நமக்கு 65%க்கு மேல ப்ராஃபிட் அக்யூரசி இருக்கும். அது ம். லாஸ்ட் மந்த் பிப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா, டோட்டலா அந்த 1 மந்த் ஃபுல்லாவே எனக்கு 1 டே மட்டும் தான் லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகே. மத்த எல்லா நைஸ். டேஸுமே எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகே. ஆனா மார்ச் மந்த் பார்த்தீங்கன்னா, எனக்கு நேத்து கொஞ்சம் பெரிய லாஸ். ம். மத்த ம். எல்லா நாளுமே ப்ராஃபிட் தான். ம். ஓகே. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணோம். ஆனா இப்பவுமே நான் ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கேன். அதனால கொஞ்சம் ஓகே. 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 வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஆ. தேங்க்ஸ் அன்சி. ஷூர். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு செஷன். தேங்க் யூ. தேங்க் யூ.